ஜோலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்த்டே ஸ்பெஷல் ஷாட். இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன்ட் பர்த்டே. இந்த சேனலுக்கு 2 அட்மின் இருக்காங்க. நான் ஒரு அட்மினும், இன்னொன்று ஷைரா. ஸோ ஷைராவுக்கு இன்றைக்கி டுடே பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஷைரா. மச்சான் பார்த்தா ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி நான் அவனை பார்த்தான்னு தான் கூப்பிடுவேன், அவன் என்ன சரவணான் தான் கூப்பிடுவான். ஸோ பார்த்தா ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருக்கணும். எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஷார்ட் லாங் ஃப்ரெண்ட்ஷிப், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே யூ ஆர் மை ப்ரீஷியஸ். அண்ட் அப்புறம் எதுவும் சொல்லலை, என் லைஃப்லேயே எனக்கு கிடைச்ச ஒரு முஸ்லீம் பெஸ்டினா அது நீ ஒருத்தி மட்டும்தான். என் 17 வருஷத்தில் எனக்கு லாயலாகவும் ட்ரூவாகவும் இருந்த ஒரு முஸ்லீம் பெஸ்டின்னு கூட எனக்கு வந்து உன்னோட பழகிறப்ப ஒரு முஸ்லீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு கிடைக்கல. அவ்வளோ ஒரு எங்களை மாதிரியே நீயும் ஒரு க்ளோஸான ஒரு பொண்ணாக தான் நீயும் என்னோட பழகுன. சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த அழகான பொண்ணோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஐஷுமா அண்ட் மச்சான் பார்த்தா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நான் சொல்லணுன்னா ரொம்ப சொல்லுவேன். இது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நீ கேட்ட என்கிட்ட ஆசையாக ஒரு விஷயமா எனக்கு டேக்கு போடு, எனக்கு பர்த்டே ஸ்பெஷல்ன்ட்டு பர்த்டே கிஃப்ட் எனக்கு போடுடின்ட்டு நான் அவனை சும்மா ப்ராங்க் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு வேறு வேலை இல்லையா. நான் அவளுக்கு அப்படி தான் சொல்லி வச்சேன், எனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு போட்டுக்கிறதுக்கு அதுக்கு தான் எனக்கு வேலை இருக்கா, நான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லி அவளை பேச வச்சது அவள் எப்படி மனசு ஹர்ட் ஆகிருக்கும். இப்போ கூட இந்த ஒன் ஷாட்டை நான் கேட்டது வந்து என் பெஸ்ட்டுக்கு போடுறேன்ட்டு. நான் வந்து ஸ்ரீலங்கன், அவன் இந்தியா தானே. இப்போ இங்கே இருக்கிற என் கிளாஸ்மேட் பெஸ்டிக்கு வந்து கேட்டிருந்தா, அப்போ அவளுக்காக நான் போடுறேன்னு சொல்லி தான் இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஒன் ஷாட்டில் டைட்டில் வந்து சோல் எக்ஸ்சேஞ்ச் வித் மை ப்ரொஃபஸர். ஸோ இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லா கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட அட்மின் ஷைராவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் கட்டாயம் போட்டுருங்க. அண்ட் 100 சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஒன் ஷாட். நான் இந்த வீடியோ போட்ட அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அந்த வீடியோ வரும். ஸோ ஜங்குக் பேஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஜேகேக்கு இன்றைக்கி ஷுவராக போடுவேன். ஐஷுமா, நான் எகெயின் சொல்கிறேன், இந்த லைஃப்லேயே நீ எனக்கு கிடைச்ச ப்ரீஷியஸ். எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லேயே ப்ரீஷியஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஒரு என் கேங் வந்து 12 பேர். அந்த 12 பேரையும் தாண்டி எனக்கு ஒரு 4-5 பேர் ரொம்பவே ப்ரீஷியஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப 4-5 பேர் ரொம்பவே ப்ரீஷியஸ். அந்த லிஸ்ட்டில் நீயும் எனக்கு ப்ரீஷியஸாக வருவேன்னு நான் எதிர்கூட நான் பார்க்கல. என்னத்தை அவங்க என்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு நீ என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள எப்படி நான் என்னோட ஆஃப் ஹார்ட்டில் வச்சுருக்கேன்னா அதே ஆஃப் ஹார்ட்டில் உனக்கு ஒரு தனி இடத்த நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் மேலே எனக்கு அவ்வளோ லவ். ஐஷு என் பார்த்தானா எனக்கு அவ்வளோ உயிர். நானும் அவளும் எப்போயுமே அடிச்சுக்குவோம், சண்டை பிடிச்சிக்குவோம். பட் எனக்கு ஷீ இஸ் மை சிஸ்டர்னு நான் சொல்லுவேன். என்னை விட மூத்தவளாக இருக்காளே, எனக்கு அக்கா மாதிரின்ற ஒரு அவ்வளோ ஒரு இது. பட் நான் அவளுக்கு அக்காவா இல்லாட்டி எனக்கு அவள் அக்காவானே தெரியாது. பட் 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் உங்களுக்கு 18 வயசு ஆக போகுது. ஸோ நல்லா படி, நல்லா இரு. அண்ட் இந்த ட்ரீம் வழியாக போ. ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நான் திருப்பி சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே மச்சான் பார்த்தா. இது சரவணா உனக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ லாட்ஸ். ஓகே ஜோலிஸ், 4 நிமிஷம் நான் பேசிட்டேன், யாரும் கோச்சிக்காய்ங்க. நான் இதில் வந்து இந்த ஒன் ஷாட்டில் வந்து வயனுக்கு பதிலாக ஜோயான்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஜோயான்றது அவட இந்த பார்த்தாட நிக் நேம். ஸோ ஜோயான்னு சொல்லி நான் இனிமேல் சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஒன் ஷாட் மட்டும் ஜோயா. ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ தான் 11th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இப்போ தான் 17 வயசு. சாரி
நீங்கள் வந்து 12th படிக்கிறீங்க, உங்களுக்கு 17 வயசு. இப்போ ஏஜ் அவளுக்கு 17 வயசு, உங்களுக்கும் இதில் வந்து 17 வயசு. அண்ட் டேக்கு வந்து இந்த வருஷம் 30 ஆக போகுது தானே, ஸோ 13 வச்சுக்கோங்க. 13 வயசு ஹெச்கேப், ஸோ 13 ஆக போகுது அவருக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் 12th படிக்கிறீங்க அண்ட் 12th பயோ எடுக்கிறவர் தான் நம்மளோட பயோ சயின்ஸ் குரூப் இருக்கா சம்திங், எனக்கு தெரியாது. மச்சான் பார்த்தா எதுவும் நினச்சிக்காத பார்த்தா, எனக்கு இந்தியன் ரூல்ஸ்லாம் எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நான் சும்மா சயின்ஸ் டீச்சர்னு வச்சுக்கிறேன். ஓகே, நீ கற்பனை பண்ணிக்க வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஸர்ட்டு, பட் இது வச்சு தான் உனக்கு வந்து சயின்ஸ் அந்த மூலமாக தான் வச்சுப்போம். எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானே ஒரு பயோ குரூப் ஸ்டூடெண்ட், ஸோ எனக்கு அது மட்டும் தான் தெரியும். கோச்சிக்காதீங்க ஜூலிஸ். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்மளோட டே வந்து சயின்ஸ் சார். சயின்ஸ்னாலே அதுக்குள்ளே பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் சயின்ஸ்னு சொல்கிறேன். எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. என் டேக்கு அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. பட் அம்மா அப்பா 2 பேருமே பிஸ்னஸ்னால டேக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டில், எனக்கு வந்து என்னோட ஓன் பிஸ்னஸில் என்னோட ஓன் ஜாப்பில் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ப்ரொஃபஸர் வேலையை, அவருக்கு பிடிச்ச வேலையை எடுத்துக்கிட்டு வருவார். ஸோ இது போதும், வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏம்மா நில்லு இந்த சாப்பாடே சாப்பிட்டு போம்மா. ஐயோ அம்மா லேட் ஆச்சுமா, எனக்கு இப்போயே லேட் ஆகிடுச்சு, போங்கம்மா. இருடி சாப்பிட்டு போம்மா. காலையிலலாம் பட்னியாக போகக்கூடாது, அல்சர் வந்துடும். சாப்பிட்டு போ டக்குன்னு இந்த ஆப்பிளையாச்சும் சாப்பிட்டு போ. ஐயோ போம்மா, இன்றைக்கி காலையிலேயே கிம்ஸோட கிளாஸ், எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மார்னிங் வைக்கிறேன், நான் டைம் ஆச்சுமா, நான் போகிறேன், பாய். நில்லடி, இந்த ஆப்பிளையாச்சும் வாங்கிட்டு போ தாத்தா அப்படின்ட்டு நீங்கள் தான் ஜோயா ஆகிய நீங்கள் தான் காலையில் அவசரமாக ரெடி ஆகியிருக்கீங்க. ஏன்னா காலையில் கிளாஸ், ஒரு ஸ்பெஷல் கிளாஸோ ஸ்கூலால் வைக்கிறாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம். ஸோ இப்போ அறக்க உடுத்திக்கிட்டு அவங்க அம்மா கொடுக்குற ஆப்பிளை வாங்கிட்டு ரோட்டில் ஓடுறீங்க. என்ன பார்க்குறீங்க? நான் தான் ஜோயா. ஒரு 5 நிமிஷம் லேட்டுக்கு இவ்வளோ அறக்க ஓடுறேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இன்றைக்கி கிம் சாரோட மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ். ஒரு செகண்ட் லேட் ஆகுனாலுமே பனிஷ்மெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு 5 நிமிஷம் லேட் ஆகுனா யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஸ்கூல் முன்னாடி நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வெளியவே வெயிட் பண்ணுறா. வாடி டைம் ஆச்சு. லில்லி இருடி, நானும் சைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் செக்யூரிட்டி ரூமில் போய்ட்டு சைன் பண்ணிட்டு உள்ளே ஓடுறீங்க. உள்ளே ஓடி நீ ஏண்டி எனக்காக வெயிட் பண்ண? பின்ன நீ மட்டும் பாவம் அந்த மனுஷங்கிட்ட ஏச்சு வாங்கிக்கிறப்ப, பெசாட்டுக்கு நம்ம 2 பேருமாச்சு போயிட்டு ஏச்சு வாங்கினாலும் மன்னிச்சு விடுவது. ஏண்டி என்னால் உனக்கு கெட்டு போயிடுவா, உள்ளே போவோம் லில்லி அப்படின்ட்டு. ஆமாம் உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம்மிங்? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ரீகரெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டீப் வாய்ஸ் அங்கே பாடம் நடத்திக்கிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம்மிங்? கிம் சார். இப்போது அந்த பர்சன் அப்படியே உங்களை வாசலில் திரும்பி பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட கிம் தேயாங் தான். அவர் அப்படியே வாட்சை பார்க்குறாரு. அவரோட கையாலேயே வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக், அதனால் வர முடியல. எனக்கு எந்த ரீசனும் தேவையில்ல, கெட் அவுட் அப்படின்னு ஒரே சிங்கிள் வேர்டில் முடிச்சிட்டாரு. நீங்களும் ஷிட், இந்த மனுஷன் எப்பயுமே இப்படி தாண்டி. ஒரு 10 நிமிஷம் வெளியே நிற்கிறீங்க. என்னடி பண்ணுறது, ஸ்பெஷல் கிளாஸ் டே 12th அப்படின்ட்டு லில்லி புலம்புறா கிடந்துக்கிட்டு. அந்த வழியாக நம்மளோட ப்ரொஃபஸர் ஜிமின் போவார். ஜிமின் வந்து டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தவ அப்படியே ஜிமினை பார்த்தோன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டு, மச்சான் என் ஆள் போகிறா மச்சான் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னது ஆளா அப்படின்னு திரும்பி பார்த்தா, குட் மார்னிங் ப்ரொஃபஸர் ஜிமின், மிஸ்டர் பார்க். குட் மார்னிங். காலையிலே லேட்டா? ஆமாம் ப்ரொஃபஸர். அப்போ அப்படியே கிளாஸை திரும்பி பார்ப்பாரு. கிம் தேங். ஓ கிம் சாரோட கிளாஸா, வெளியவே இருங்க. அப்புறம் லில்லி சார். சொல்லுங்கள் சார். பாடம் முடிஞ்சோன்னே இந்த பாடம் முடிஞ்சோன்னே என் கேபினுக்கு வா. ஓகே சார், வரேன். பச்சையாக வலிகிறடி, வாயை தொடச்சிக்கோ, வலியுது, போடி. நீங்கள் போங்க சார், நான் வேணா இப்பே வரட்டா? நோ
கிம்ஸோட கிளாஸ் இப்போ இடையிலே கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். நீ கிளாஸ் முடிச்சோன்னே வா. ஓகே சார் அப்படின்ட்டு வலிரா. ஜிமினை பார்த்தோன்னா ஜிமினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஜிமின் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ ஜிமினும் உள்ளுக்கு போயிடுவார் அவரோட கேபினுக்கு. 2 பேரும் என்ன வெளியே கதை? ப்ரொஃபஸர் சார் உள்ள வாங்க. குட் மார்னிங் ப்ரொஃபஸர். ஏன் லேட் இன்னைக்கு? அதுதான் சார் நாங்கள் சொன்னோம் டிராஃபிக். ஓ தினமும் டிராஃபிக்கோ? கண்டுபிடிச்சத மனுஷன். ஆமாம் சார். இதுதான் லாஸ்ட் வார்னிங் சரியா? இனிமே இந்த மாதிரி லேட் ஆகுனா என் பாடத்துக்கு உள்ளே எடுக்கவே மாட்டேன். 12th படிக்கிறனால தான் எக்ஸாம் வருது. ஸோ அரியர்லாம் வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உள்ளே போங்க. ஓகே சார். 40 மனசு மாறத்துக்குள்ளே ஓடிடும் உள்ளுக்கு. வார அப்படின்ட்டு லில்லியும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடுவா. மாஷை பார்த்துட்டு அப்படியே நீ ஏண்டி இந்த மனசு மட்டும் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி எதுனே பார்த்தாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்காண்டி. என்னடி செய்ய? வீட்டில் அவர் பொண்டாட்டி எதுவும் மொத்தி அனுப்பியிருப்பா போல. வாய் முட்டுரு. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. சும்மாரு. உனக்கு எப்படி தெரியும் அவர் கல்யாணம் ஆகலான்ட்டு? அது அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு. அப்படியா? என்னடி இத்தனை நாள் சொல்லவே இல்லை? எனக்கே தெரியாதுடி. மனுஷன் போகிறதும் வரதும் தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல் விட்டு என்னடா நம்ம ஸ்ட்ரீட் வழியால் போகிறாரேன்னு பார்க்குறப்ப தான் என் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடுடி. அவர் ஒன்று பார்த்துருக்காராடி தெரியலை. பட் நான் ஒரு தினமும் எட்டி பார்ப்பேன் ஜன்னல் வழியால். அதுக்கு பிறகு மனுஷன் வெளியே கூட வர மாட்டேங்கிறான்டி. சரி ஃபீல் பண்ணுது. நீ எதுவும் தியாங் சார் மேலே ஃபீலிங்ஸ்? இந்த ஹிட்லர் மேலே ஃபீலிங்ஸா? ஓ மை காட், நோ அப்படின்ட்டு சொல்ல முடியாது. லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது. ஜோயா, லில்லி, ஸ்டாண்ட் அப். என்ன அங்கே கதை? 2 பேரும் வந்ததே லேட்டு. அப்படி இருந்தும் உங்களுக்கு கதை கேட்குதா? ப்ரொஃபஸர் சார் அது சும்மா எந்த சப்ஜெக்ட்னு தெரியல தான் பக்கத்தில் கேட்கலான்ட்டு பேசிக்கிறோம். அதுக்கு டைரெக்டாக நீங்கள் என்கிட்டே கேட்டிருக்கலாம் ஜோயா. சாரி சார், என் மிஸ்டேக் தான். என்ன படம் சார்? அப்படின்ற மாதிரி முறைப்பான். ஜூலிஸ், எனக்கு ஒரு இன்னொரு என்னென்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் இல்லை, நான் முழுக்க தமிழ் மீடியம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் சயின்ஸ் அண்ட் பயோ எப்படின்னு தெரியாது. நான் பயோ படிக்கிறது கூட தமிழ் மீடியம் தான். இனிமேல் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபுல்லாக படித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் இது முடிஞ்சோன்னே எனக்கு ஷுவராக எனக்கு எதுவும் தெரியாது. பட் நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாதி பேருக்கு தமிழில் என்னது. இன்றைக்கி டே சொல்ல போகிறது என்னென்னா, தாவர இனப்பெருக்கம் இருக்குது. அதுதான் தாவரத்தின் இனப்பெருக்கம். ரீப்ரொடக்ஷன் சம்திங். ஆமாம், ரீப்ரொடக்ஷன். அது மனுஷனுக்கு நிறைய தெரியல, எனக்கு ஷுவராக தெரியல. ஹியூமன்ஸுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அது தெரியல. பட் இன்றைக்கி தாவர இனப்பெருக்கம் அதை பற்றி தான் படிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சப்ஜெக்டா அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறாருட்டே. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் உட்கார போகிறீங்க. ஹலோ மிஸ் ஜோயா, நான் உங்களை உட்காரவே சொல்லலையே. உட்கார ப்ரொஃபஸர் உட்காராமல் எப்படி படிக்கிறது? 2 பேரும் காய்ச்சதுக்கு நில்லுங்க அப்படின்ட்டு அவர் பாட் பக்கம் திரும்பிட்டு பாடத்தை கவனிங்க. நம்மளோட தாவர இனப்பெருக்கத்தில் பிரதான 2 முறைங்க இருக்குது. இப்போ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இலிங்கமில் முறை ஒன்றும் இலிங்க முறை 2 இருக்குது. இந்த மாதிரி இது 2 வகைப்படும். எகைன் சொல்லிக்கிறேன், கேளுங்க. இலிங்கமில் முறை, இலிங்க முறை. இது 2 வகையாக பிரிக்கப்படுது. கால் வலிக்குதுடி. இவர் என்னன்னா நிற்க வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. ஜோயா சார், இலிங்கமில் முறை அந்த சென்டென்ஸை மட்டும் குறிப்பாக இனப்பெருக்கத்தில் அந்த ஷார்ட் சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே சார் அப்படின்ட்டு ஜோயா, நீங்கள் தான் உங்களோட புக்கில் இருக்க சென்டென்ஸை வாசிக்கிறீங்க. எந்த இனப்பெருக்கம் சார்? பதியமுறை இனப்பெருக்கம். அந்த ஷார்ட் சென்டென்ஸை மட்டும் வாசி. ஓகே சார். தாவரங்கள் நிலக்கீழ் பகுதிகளில் அல்லது காற்றுக்குரிய பகுதிகள் மூலம் புதிய தாவரங்களை தோற்றுவிக்கும் செயல்முறையே பதியமுறை இனப்பெருக்கம் எனப்படும்.
இதுதான் அந்த பதிவுரை இனப்பெருக்கிறதுக்கான சென்டென்ஸ். ஸோ அண்ட் இன்றைக்கான இந்த சப்ஜெக்ட் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடியாக வாங்க. அப்புறம் இதுக்கான ஹோம்ஒர்க் வந்து நீங்களே சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, நான் போகிறேன். பாய். பெல்லும் அந்த டைமில் அடிக்கும். அப்புறம் டேயும் அந்த கிளாஸ் விட்டு கிளம்புவான். அப்பா, மனுஷன் போயிட்டது. எனக்கு கால் வலிக்குதுடி. ஏய் சும்மா ரெடி, இதை என்ன பார்த்தாலும் உட்கார வச்சுக்கிருக்கா. ஆமாம், அவனை ஆள் கூப்பிட்டா தானே? ஏன் ஜெமீன் புருஷன் கூப்பிட்டால, நான் போயிட்டு வரேன். ஏய் அளவுக்கு மீறி தான் அவன் பேச்சு போகுதுடி. புருஷனா டி, அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்க போகுது. ஏய் நீ சும்மா இரு, உன் புருஷனை மட்டும் பேசுகிற. நான் எங்கடி டே புருஷன்னு சொன்னேன்? அதெல்லாம் அப்படிதான், ஏன் புருஷனை மட்டும் நீ பேசுகிற? ஏய் போய் தர போ அப்படின்ட்டு புக்கை விட்டு அடிப்பீங்க. அப்போ அவள் இல்லையும் ஓடுவா கேபினுக்கு. நீங்கள் இவ சொன்ன மாதிரி ஒரு வேளை நம்ம புருஷனும் சிச்சி ஜோயா நோ அந்த ஹிட்லரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க படித்து கொடுத்தே சாவடிச்சிருவான் நம்மளை. உடக்குன்ட்டு ஒரு மன்மதன் இந்த உலகத்தில் பிறக்காமையாக இருப்பான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நீங்களும் வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போனோன்னே டக்குன்னு உங்கள் ரூம் ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு, எங்கே இந்த மனுஷன் இன்னைக்காச்சும் வெளியே வருவதா? என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் வெளியவே வர மாட்டேங்கிறானே. பிசாட்டுக்கு இவனை பார்க்குறதுக்கு. அம்மாடி ஜாயா, இங்கே வா வெளியே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அம்மா. என்னம்மா? இந்தாம்மா, இந்த நான் கேசரி பண்ணியிருக்கேன். இந்த கேசரியை வந்து பக்கத்து வீட்டில் அந்த முன் வீடு இருக்காரு பையனுக்கு மட்டும் கொடுத்துருவாம்மா. முன் வீடு யாரை சொல்கிறீங்க? அதுதாம்மா, அந்த புதுசாக வந்திருக்காரு அந்த பையன். யார்? டேயாங்க? அந்த பையன் தான். உங்களுக்கு எப்படி பழக்கம் அவர்? இல்லைம்மா, அன்றைக்கி நான் சண்டைக்கு போயிட்டு வரப்போ என் மரக்கெல்லாம் கீழே வந்துச்சு. பாவம் அந்த புள்ள தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீடு வரைக்கும் என்னை விட்டுட்டு போணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு முன் வீடுன்ட்டு. புள்ள மட்டும் தனியாக இருக்குமா, அதான் அவனுக்காக நான் கேசரி செஞ்சேன். ஓ ஐடியா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில். அம்மா அவ்வளோ தானே, தாங்க நான் கொண்டு போயிட்டு அந்த முன் வீட்டு பையனுக்கு கொடுக்குறேன். இந்த கொடு அப்படின்ட்டு கேசரி ஒரு பாக்ஸில் இருக்கும், போய் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்களும் போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி டிங் டாங் அப்படின்ற மாதிரி பெல் அடிப்பீங்க. நோ ரெஸ்பான்ஸ். எகெயின் அடிப்பீங்க. யார்? ஒரு 5 minutes இருங்க வாரேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்பா, என்ன ஒரு டீப் வாய்ஸ். ஸ்கூலில் தான் அப்படி டீப் வாய்ஸ் தான், வீட்லேயுமா அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கிறக்கப்ப கதவை ஓப்பன் ஆகும். நீ என்ன என் வீட்டு பக்கம்? ஹலோ ப்ரொஃபஸர், குட் ஈவினிங். சார், என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இங்கே வந்த? உன் வீட்டுக்கு போகல? ப்ரொஃபஸர் கொஞ்சம் இருங்க, என்னை பேச விட்டால் தானே நான் சொல்ல முடியும். நேராக இந்த வீட்டை பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த வீட்டுக்கு என்ன? அங்கே தான் ப்ரொஃபஸர் நான் இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் கூட எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களாமே. ஓ, அவங்களோட டாட்டரா? ஓகே சாரி, எனக்கு தெரியாது. என்ன விஷயத்துக்கு வந்த? அதுவா ப்ரொஃபஸர், அம்மா இந்த கேசரி கொடுத்து விட சொன்னாங்க. நீங்கள் மார்னிங் ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு சின்ன தேங்க்ஸ் மாதிரி. அதுக்கு என்ன அப்படின்ட்டு டே வந்து நல்லாவே டோரை ஓப்பன் பண்ணலை, ஒரு மாதிரி க்ளோஸாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தலையை மட்டும் தான் எட்டி பேசுவான். என்ன ப்ரொஃபஸர், கதை வந்து உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா? அதை வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். ப்ரொஃபஸர், என்ன ப்ரொஃபஸர், வீட்டுக்கு வந்த நாளே என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு டக்குன்னு கதவை லைட்டாக புஷ் பண்ணிட்டு உள்ளுக்கு போவீங்க. உள்ளே போய்ட்டு பரவாயில்ல, வீடு நல்லா பெருசாக தான் இருக்குது, நம்ம வாழ போகிற வீடு. சோயா, என்னடி மனசில் நினச்சிக்கிருக்க? அப்படிலாம் அவர் நம்ம க்ரஷ்ஷு மட்டும்தான். இன்னொரு மனசன் க்ரஷ்ஷு மட்டுமா? அப்புறமா ஷோ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசாட்சியை நீங்கள் அடித்து உள்ளுக்கு அனுப்புறீங்க. அப்போ ப்ரொஃபஸர் அப்படின்னு திரும்புகிறப்ப பார்த்தா ஒரு டவலோடு நிற்கிறாரு. குளிச்சு 6 pack. Wow, what a gentleman. Allah, என்னது இது?
க்யூட்டாக இருக்கானே, இப்படி ஒரு பாடியா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை ரசித்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி டே சொல்லுவான். அப்படின்னு பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் சாரி, இப்போ தான் குளிச்சிங்களா? ஆமாம். நான் வேணா என் கண்ணை மூடிக்கிட்டா? பார்த்துட்டு இப்போ கண்ணை மூடுறியா? அது சும்மா சும்மா எதுக்கு வந்தியோ அதை வச்சுட்டு போ உள்ளுக்கு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டேபிளில் வச்சுட்டு, ஆமாம் ப்ரொஃபஸர். டேயாம் என்ன நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையா? அதெல்லாம் ஏன் உனக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்ட்டு இல்லை ப்ரொஃபஸர், பிற்காலத்தில் தேவைப்படலாம் தானே. ஏன்னா சும்மா கேட்டேன் ஒன்றும் நீங்கள் சொல்லவே வேணாம். எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். அம்மா அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கேன். ஓ அப்படியா ப்ரொஃபஸர்? அத்தை மாமா ரொம்பவே பிஸியாக இருக்காங்க போல். என்ன சொன்ன? ஓ உங்களோட அம்மாவும் அப்பாவும் பிஸியா? ஓகே ப்ரொஃபஸர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன? இல்லை ப்ரொஃபஸர், எனக்கு கொஞ்சம் அவங்களோட பாடத்தில் 1-2 டவுட்ஸ் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் வீட்டில் வந்து நான் கிளியர் பண்ணிக்கலாமா? அந்த பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறீங்களா? என்னது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது போனாங்களையா? விளங்குது ப்ரொஃபஸர், பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்ஸ்கள் இருக்குது. ஈவினிங் 6க்கு பிறகு வா. ஓகே ப்ரொஃபஸர், தேங்க்யூ, பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே ஓடிட்டு குஷியாக ஓடி போவீங்க. ஐயோ மனுஷனை இப்படி சேம்லெஸ்ஸாக பார்த்துட்டேனே, ஐயோ எனக்கு ஷையாக வருது. என்ன பொடி, இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது சோயா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரூமுக்கு ஓடுவீங்க. ஓடி போயிட்டு கட்டலில் விழுந்துட்டு, ஆமைகள் அது மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷனா? ஐயோ இப்படி உடம்பு வச்சுருந்தா நைட்டுக்கு என் மேலே சீச்சி என்னடி யோசிக்கிறேன்? அப்படிலாம் இல்லை. ஐயோ வைக்கமா வந்துக்கிருக்கேன்னு. மார்னிங் ஆகுது, நீங்கள் கிளாஸ் ரூமில் தேட பாடம் நடந்துக்கிருக்கு. இன்றைக்கி ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க இந்த கேபினில் வந்து. ஆக்சுவலி அதை ரொம்ப விவரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இனப்பெருக்கம், ஹியூமன் இனப்பெருக்கத்தில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஆண்களோட இனப்பெருக்க தொகுதியும் பெண்களோட இனப்பெருக்க தொகுதியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம பாய்ஸ்ட இனப்பெருக்கம் தொகுதி. ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி வாசிக்கிறேன். இதில் வந்து யாராச்சும் ஒரு பாய்ஸ் யாராச்சும் வாசிங்க. சாம் வாசி. ஓகே சார். ஆண் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாய்ஸ் ரீப்ரொடக்ஷன், இது வந்து ஆண்கள் பூப்படைத்தல் பருவமடையும் போது விந்து உற்பத்தி ஆரம்பமாகிறது. மீன்ஸ் அவங்களுக்கும் ஏஜ் அட்டென்ட், நம்மளுக்கு எப்படி ஏஜ் அட்டென்ட் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஏஜ் அட்டென்ட்லாம் இருக்குது. அப்படி ஆகிறப்ப தான் அவங்களோட ஸ்பெர்ம் வந்து லைக் இதாகுது. டே வந்து அந்த ஸ்பெர்ம் அந்த இதை வந்து போட்டில் அப்படியே வரைஞ்சி அதை வந்து குறிப்பான். லைக் அதில் இருக்கிற அந்த முட்டை எனக்கு தெரியும், நீங்களாம் ஒரு மாதிரி சிரிப்பீங்களா இருக்கும். பட் அவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளனேஷனாக சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த பாடலாம் படிக்கிறப்ப ரொம்பவே ஷை ஆகி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ படிச்சிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அந்த நான் உங்களுக்கு ஒரு பிக் காமிக்கிறேன். அந்த பிக்கை வந்து தமிழ்லைனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிக்கை காமிச்சிட்டு, இது வந்து தலை, இது கழுத்து, அப்புறம் இது நடுத்துண்டு, அப்புறம் இது பிறகு வால் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி குறித்து காமிச்சிக்கிருப்பார். இது வந்து இனப்பெருக்க தொகுதியில் வந்து ஒரு ஜாப். இந்த பாய்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன ஜாப் அப்படின்றது கேட்டோம்னா, விந்துக்கள் உற்பத்தி செய்த, அதாவது ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி ஆகிறதும் அண்ட் விந்துகள் வந்து ஓகே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் பச்சையாக இருக்கும், டோன்ட் வெரி. இங்கிலீஷை விட எனக்கு அது தெரியல, இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்கன்ட்டு. பட் நான் தமிழில் சொல்கிறேன். விந்துகளை பெண்கள் இனப்பெருக்க தொகுதியில் வந்து செலுத்துதல். நாங்களாம் இப்படி தான் படித்தோம். ஸோ டே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிருக்கான். இப்போ என்னன்னா, ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி ஆகுறது ப்ளஸ் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து உமன் ரீப்ரொடக்ஷன் இதில் வந்து
கேர்ள் ரீப்ரடக்ஷன் இதில் வந்து அதை வந்து செலுத்துவாங்க. அண்ட் அதை வந்து டெஸ்டோஸ்ன்ட்டே தெஸ்டெஸ்டெரோன் திறந்துட்டேன். டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் செலுத்தல் இதுதான் இந்த பாய்ஸ்க்கான அந்த இனப்பெருக்க தொகுதி. ஸோ இப்போ பெண்கள்கிட்ட பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து பெண்கள்கிட்ட இனப்பெருக்க தொகுதி, அதாவது விமென் ரீப்ரடக்ஷனில் வந்து என்னென்ன பண்ணிட்டு நான் தமிழ்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். எனக்கு 1-2 வேர்ட்ஸ் தான் தெரியும். சூலகம், ஐ மீன் ஓவரி, சரியாக சொல்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஃபெலோப்பியன் குழாய், அண்ட் அப்புறம் கருப்பைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வேர்ஜினான்றது யோனிய வழி, லைக் அதில் தான் குழந்தைகள் வரும்பாங்க. ஸோ அதுதான் இப்போ கேர்ள்ஸ்கிட்ட படிக்கிறோம். மச்சான், இப்படியெல்லாம் நடக்க மாட்டி சார் சொன்னது தானே அந்த ஸ்பெர்ம் கேர்ள்குள்ளே. ஐயோ, என்ன தெரியுமாடி, மேக்கோட்டை தான் அவர் சொல்கிறாரு. என்னடி சொல்கிற? அப்போ இது மேக்கோட்டையா அவர் படித்து கொடுத்துருக்காரு? ஆமாம், எல்லாத்துலேயும் ப்ராக்டிக்கல் இருக்கும் தானே. இந்த ஏண்டி ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் மட்டும் ப்ராக்டிக்கல் எதுவும் இல்லை? என்ன சொன்னப்ப? இல்லை சோயா, எல்லாத்துலேயும் ஒரு ப்ராக்டிக்கல் வைக்கிறாரு. இந்த ரீப்ரொடக்ஷனில் மட்டும் ப்ராக்டிக்கல் வச்சா நம்மளுக்கு கிளியராக விளங்கும் தானே. அட்டிப்பழமே, அப்படி அவர் வைக்கணும், அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு தாண்டி போகணும். என்னடி சொல்கிற? பின்ன இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துகிறோம். அப்புறம் அடுத்த 3 மாதத்தில் ஃபுல்லாக தாண்டி வயிற்றில் இருக்கும். அப்புறம் வயிற்று தள்ளிக்கிட்டு தான் நிற்கணும். பாரு படி சொல்லிக் கொடுக்குறதை கேளு. அப்புறம் நம்மளை எழுப்பி வச்சு இதை படிக்க சொல்வது நீ மனுஷன். மிஸ் லில்லி, ஸ்டாண்ட் அப். கூப்பிட்டா, எலும்பு போ, எலும்பு. நானா ப்ரொஃபஸர்? நான் இப்போ வேர்ஜினாவை பற்றி படித்து கொடுத்துட்ருக்கேன். வேர்ஜினா இதை பற்றி அந்த சென்டென்ஸை வாசி. வேர்ஜினா எந்த இடத்துக்கிட்ட இருக்குது, அதாவது அது இருக்குன்றதை நீ இப்போ சொல்கிற. வேர்ஜினானா யோனி வழி தானே? ஆமாம், இந்த நான் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். இது கருப்பையின் கருப்பை கழுத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள பகுதியாகும் அப்படின்ட்டு அவள் சொல்லி முடிக்கிறா. அப்படின்ட்டு டே வந்து ஜோயா தான் பார்ப்பான். ஜோயா ஸ்டாண்ட் அப். ஏன்னா இந்த நம்ம மனுஷன் நம்மளே எழுப்புறான். பாய்ஸ்ட ஸ்பம் வாய் கொலாருது. பாய்ஸ்ட அந்த ஸ்பம்மை கேர்ள்ஸ் இதில் வந்து எப்படி, ஐ மீன் அதை விவரிக்க சொல்லி பார்ப்போம். என்னது, அதை போய் விவரிக்கணுமா? டேய், நீயே அதை விவரிக்கலடா, நான் எப்படிடா அதை விவரிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுலேயே திட்டுவீங்க. பாய்ஸ்ட ஜாய் சொல்லு, தொழில் இனப்பெருக்கத்தின் தொழிலை சொல்லு. அது ப்ரொஃபஸர், விந்துகள், ஐ மீன் ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிறது. அப்புறம் அந்த ஸ்பெர்ம் கேர்ள் இனப்பெருக்கத்தில் செலுத்துறது. அப்புறம் டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் செலுத்தல். கரெக்டாக ப்ரொஃபஸர்? கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பாடம் இன்னையோட முடியுது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஆஃபீஸில் கேளுங்க. ஓகே அப்படின்ட்டு ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி ஓகே பாய் ப்ரொஃபஸர் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இது இந்த பாடம் அப்படியே முடியுது. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஐயோ, என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டானே, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே. ஏண்டி அந்த மனுஷன் என்னையே தானே கேட்டது. அடி அவன் வெர்ஜினாவை மட்டும் தானே இவங்கிட்ட கேட்டேன். என்கிட்ட என்னத்தை கேட்டா பாதியா, என்கிட்ட மேக்கவுட்டையே கேட்குறான்டி. என்னமோ மேக்கவுட்டை அவன் கூட பண்ணுற மாதிரி தானே கேட்குற மாதிரி, உன ரூமுக்கு அவன் கூப்பிட்ட மாதிரி பேசுகிற. ஜஸ்ட்டு சும்மா தானே கேட்டான் பேச சொல்லி. ஐயோ, என் வாடம் போச்சு அதை வச்சு. ஏய் சும்மா வாடி. ஓ பைக்கில் தான் ஜிமின். லிலி, ப்ரொஃபஸர் வா, உனக்கு கொண்டு போய் விடுறேன். என் வீட்டு பக்கம் தானே. ஓகே. இல்லடி நானே. ஜோயா, நீ உன் வீடு ஸ்கூல் பக்கம் தானே, நீ பேர் தானே. இல்லை நான் சரி, நம்ம ஃப்ரெண்டு கிளம்பிட்டுட்டாருன்னா நல்லா தான். இல்லை ப்ரொஃபஸர், நான் போய்க்குவேன், இங்கே தானே வீடு, நான் போய்க்குவேன். லிலி வா அப்படின்ட்டு ஜிமின் வந்து பைக்கில் வருவான். பைடி அப்படின்ற மாதிரி ஜிமின் ஹிப்பை நல்லா ஹக் பண்ணிட்டு
போகலாம் ப்ரொஃபஸர். ஜிம்மும் லைட்டாக மிரரை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஜிம்முன்னு கூட்டிகிட்டு போயிடுவான். இவளுக்கெலாம் வாழ்வு நம்ம ஆள் அப்படின்னு பார்த்தா அப்படி வேனை க்ராஸ் பண்ணி காரை எடுத்துக்கிட்டு போவான். இந்த ஹிட்லராச்சும் நம்மளே ஏற்றுறதாச்சு அப்படின்ற மாதிரி நடந்து போய்க்கிருப்பீங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கையை மட்டும் இப்படி அசைச்சி கூப்பிடுவான் தலையை எட்டி பார்த்துட்டு. அப்போ சோயா என்னடா இது நம்ம பயப்பிலையா கூப்பிட்றது, போயிடுவோம். ப்ரொஃபஸர் சொல்லுங்கள். ஏறு, வீடு பக்கம் தானே? இல்லை சார், நானே நடந்து ஏறுன்னு. ஓகே ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காடுறீங்க. உட்காந்தோன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு விட்டுட்டு இன்றைக்கி 6 மணிக்கு வாரேன்னு சொன்னல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பாடத்தில்? இல்லை சார், டவுட்ஸ்லாம் இல்லை. டவுட்ஸ் இருந்தாவா? ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இறங்கிட்டு வீட்டுக்கு ஓடுவீங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு காரை பார்க் பண்ணி அவனும் வீட்டுக்குள்ளே போயிடுவான். இப்படியே தான் உங்களுக்குள்ளே டேஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் அந்த 6 o'clock அவங்ககிட்ட போய் நிற்பீங்க பெல் அடிச்சுட்டு வீட்டில். என்ன டவுட்டா? உள்ளவா? ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அப்போ வந்து ஒரு 1 மீட்டர் வாரு அப்படின்ட்டு போய்ட்டு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன், டிஷர்ட் போட்டிருக்க மாட்டேன். அப்போ போய்ட்டு டிஷர்ட்டை போட்டு வந்து நீ உட்காந்துட்டு உனக்கு எதில் டவுட்டு? ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ப்ரொஃபஸர். ஏன்னா அதில் டவுட்டா? உங்கள் மாதிரி ஆக்களுக்கு அதிலலாம் டவுட் வராது. என்ன சொல்கிறீங்க ப்ரொஃபஸர்? புரியல ப்ரொஃபஸர். ஒன்றும் இல்லை, காட்டு. எதில்? இந்த ஸ்பூன். ஏன் ப்ரொஃபஸர்? எல்லாம் படித்து கொடுத்துருப்பாரு. அப்போ நீங்கள் வந்து டேன்ட்டு நடுவில் ப்ரொஃபஸர். என்ன? ஏன் ப்ரொஃபஸர் இதில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் ப்ராக்டிக்கல் எல்லாத்துலேயும் செய்வீங்க, இந்த ரீப்ரொடக்ஷனில் மட்டும் ஏன் ப்ராக்டிக்கல் எதுவும் செய்ய மாட்டீங்க? ஒரு மாதிரி படித்து கொடுத்துருந்தாவே ஒரு மாதிரி உங்களை பார்ப்போம் மேலேருந்து கீழே வரைக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாவா? உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை ஏதாச்சும் இருக்கா? இருக்கிறனால தானே கேட்குறேன். இப்போயாச்சும் என்கிட்ட விழுகிறான்னு பார்ப்போம். ஏன் ப்ரொஃபஸர் நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதா? என்ன சார் தெரியாது, ஜஸ்ட்டு என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரொஃபஸர். வந்து ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டு உனக்கு உண்மையாலுமே தெரியாதா? அப்படியே உங்கள் லிப் கிட்ட வந்துட்டு உனக்கு உண்மையாலுமே தெரியாதா? கரெக்டாக உனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கணுமா? அப்படியே நீங்கள் ஸ்டெக்காகி நிற்பீங்க ஐஸை பார்த்துக்கிட்டு. அது வந்து ப்ரொஃபஸர் கரெக்டாக சொல்லி கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிடுவீங்க. திரும்பினோன்னா டேடல் இப்போ அப்படியே உங்களோட லைட்டாக உங்களோட சீக்ஸில் ஒராசும். அப்படியே நீங்கள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் இதில் டவுட் அப்படின்னு திரும்பிடுவீங்க. திரும்பினோன்னா ஒரு மாதிரி நாட்டியாக பண்ணிட்டு காட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிருப்பான். இப்போது அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரெடியாகி வெள்ளனியாக வந்து நிற்பீங்க வெளியே. போட்டே அப்போ தான் கணக்காக அவன்கிட்ட கார் எடுத்துகிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தோடனே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு ஓடி போய் கார் முன்னாடி நிற்பீங்க. என்ன? இல்லை ப்ரொஃபஸர் இன்னைக்கு வெள்ளனியாக வந்துட்டே, ஸோ அதனால உங்களோடைய இதில் வந்துடலான்ட்டு. ஏன்னா வளர்ற ஒழுங்காக பேசு. காரில் வந்துடலான்னு ப்ரொஃபஸர். ஒன்றை நான் கூட்டிகிட்டு போகிறது. ஏன் ப்ரொஃபஸர் சொல்கிறீங்க? என்ன வளர வேணான்ட்டு நீங்கள் வளர்றீங்க ஏன்னா அப்படின்ற மாதிரி மறைப்பான். ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், அது வந்து ஒன்றும் இல்லையே. சரி காரில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோல்டாக சொல்லிட்டு அவனும் வருவான். வந்தோடனே நீங்களும் காரில் ஜாலியாக போய்ட்டு ஏறிட்டு ஆமாம் ப்ரொஃபஸர். அப்போ டக்குன்னு என்ன செய்வான்னா ரேடியோ ஆன் பண்ணுவான். காருக்குள்ளே இருக்க ரேடியோ ஆன் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிருப்பான். அப்புறம் ப்ரொஃபஸர் உங்களோட லைஃப் எப்படி போகுது? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரொஃபஸர்? வந்து பார்த்துட்டு அவனுக்கு இந்த வயசில் உனக்கு அவசியமாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியுமா? தெரியணும் ப்ரொஃபஸர். அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி காய்ச்சிக்கிட்டு வருவான். அப்போ அந்த ரேடியோ நியூஸில் அவர் சொல்லிக்கிருப்பாங்க, இன்றைக்கி தான் அந்த டே ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே நாள் இன்றைக்கி அந்த
டைம் வரப்போகுது. ஸோ அது ஈவினிங் 4 மணிக்கு அந்த நேரம் வரும். அது 150 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை, பட் நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு இமேஜினேஷன் கட் பண்ண கண்டிக்கோங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த ஒரு நாளில் தான் பகல் நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் மின்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதே அந்த 150 வருஷம் கழித்து இந்த நாள் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்குள்ளே சம்திங் அது உங்களுக்கு தென்படலாம் பகல் நேரத்தில். எல்லோரும் பார்க்க தயாராக இருங்க, உங்களுக்கு இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நியூஸில். என்னது, பகல் நேரத்தில் நட்சத்திரம் விளங்குமா சார்? இப்படிலாம் விளங்குமா? என்னமோ எனக்கிட்ட கேட்டுக்கிருக்கா, நானாக ரிசர்ச் பண்ணிக்கிருக்கேன். அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிருக்கப்பயே கணக்காக ஸ்கூலும் வந்துடும். ஸ்கூல்கிட்ட போய்ட்டு நிப்பாட்டினோன்னா நீங்கள்லாம் இறங்கிட்டு போயிருங்க. அப்போ லிலி, என்னடி டீ கூட வந்திருக்க, நீ மட்டும் உன் புருஷன் கூட போகிறப்ப நான் என் புருஷன் கூட வரமாட்டேன்னா? என்னடி அன்றைக்கெல்லாம் புருஷன் இல்லைன்ற, அதெல்லாம் அப்படி தான், போ வா வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவீங்க. வந்து எல்லாம் பேசுகிறப்ப அன்றைக்கி நாளும் இப்படியே ஓடும். ஈவினிங்கும் வரப்போ உங்களை பிக்கப் பண்ணுவான். பிக்கப் பண்ணிட்டு, என்ன ப்ரொஃபஸர் என்னையவே பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு? அப்படிலாம் ஒன்றும் 2 பேர் வீடும் பார்க்க நல்லா சரி பாவம்ன்ட்டு தான் ஏற்றுனேன். அப்போ அப்படியே வந்துக்கிருக்கப்ப நீங்கள் எப்போயுமே வழக்கமாக போகிற ரோடு வந்து இன்றைக்கி பிளாக் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்பான். அப்போ அங்கே இருக்க போலீஸ் வந்து, இல்லை சார் இங்கே பெரிய மரம் ஒன்று உடஞ்சி விழுந்திருக்கு, ஸோ இந்த பக்கம் போயிடாது, நீங்கள் எப்படியுமே சுற்றி தான் போகணும். என்னது சுற்றி போகணுமா? பட் இதுதான் ஷார்ட் ரோட், எங்களோட வீட்டுக்கிட்ட போக முடியும், சுற்றி போகணுன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது ஆமாம் மேடம், பட் இந்த வழியால் போக முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட போலீஸ் சொல்லுவான். அப்போ ஓகே நாங்கள் சுற்றி போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே காரை திருப்பி அப்படியே சுற்றி வருவான். வந்துருப்பா அது ஒரு காடு மாதிரி, லைக் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். அந்த சுற்றி வர்றது 45 நிமிஷம் இருந்தாலும் தான் அது 45 நிமிஷமாக ஆகும் வீட்டுக்கு போக. ஃபாரஸ்ட் வழியால் பேக் இருப்பான்ட்டே. அது கொஞ்சம் கரண்டு முட்டாக இருக்கவும் டிக்கு காரம் அடிக்கிட்டு போகுது. நீங்கள் மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி, ஆனாலும் அது நேச்சுரல் இதெல்லாம் நீங்கள் ரசிச்சுக்கிட்டு வாரீங்க. இப்போ வந்து உங்களை சைடு கேப்பில் பார்த்துட்டு சிரிச்சுட்டே வருவான். அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு வரப்போ மெயின் ரோடும் வந்துடும். மெயின் ரோடு வரப்போ நீங்கள் கணக்காக அப்படியே திரும்புவீங்க. லைக் அதே மாதிரி அப்படியே அந்த நியூஸில் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். டக்குன்னு நீங்கள் வெளியே வானத்தை தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுற, வெளியே எட்டி பார்த்துக்கிருக்க, தலையை உள்ளுக்கு வெளியே விடாத அப்படின்ற மாதிரி பேசுவான். இருங்க ப்ரொஃபஸர், இன்றைக்கி தான் அந்த நட்சத்திரம் விளங்குதுன்னு நாங்கள் தானே பகல் டைமில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டி பார்த்துக்கிருக்கீங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு எட்டி பார்த்துக்கிருக்கப்ப கணக்காக ஒரு நாய்க்குட்டி க்ராஸ் ஆகும். டக்குன்னு வந்து பிரேக் பிடிக்காமல் ஒரு மரத்தில் மோதிடுவான். அண்ட் நீங்களும் அப்படியே இதாகி ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்க. ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிடுவான். அப்போ அங்கிட்டு போகிற அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு எங்கே இருக்கேன் நான், ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழும்புறீங்க. எழும்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் சுற்றி வர ஹாஸ்பிட்டலில் யாரோ அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க போல். அப்போது அப்படியே எழும்பிட்டு எங்கே இருக்கேன், தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையை பிடிச்சி அப்படியே இது பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் எங்கே ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி இருந்தானே, எழும்பாதீங்க கொஞ்சம் படுத்துருங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ் வந்துட்டு சின்ன நர்ஸ் என்னாச்சு, எனக்கு என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட், அது மட்டும் தான். ஆமாம், என் கூட வந்த ஒரு பையனா? இல்லை அவங்க கூட வந்தது ஒரு பொண்ணு இல்லை ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் என்ன சார் எதுவும் வளர்றீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு போகிறா. ஏன்னா என் கூட வந்தது ஒரு பொண்ணா? அந்த பொண்ணே நான் தானே, என் கூட இப்படி பொண்ணு என் கூட தானே வந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழும்புவீங்க. எழும்பிட்டு லைட்டாக
எழும்புறப்போ உங்களுக்கு லைட்டாக காலில் மட்டும் சின்னதாக அடிபட்டிருக்கும். எழும்பிட்டு அப்படியே நடந்து வருவீங்க. நடந்துட்டு அப்படியே நீங்கள் நடந்து போய்க்கிருக்கப்போ வெளியே வருவீங்க. வெளியே வந்தோன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் மிரர் ஒன்று இருக்கும். அதை பார்ப்பீங்க. பார்த்துட்டு லைட்டாக திரும்பி அப்படியே சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே திரும்பிங்க. அந்த இடத்துல ஸ்டாப். ஏன்னா அப்படின்னா டக்குனு ஓடி போய்ட்டு அந்த மிரர்கிட்ட நிற்பீங்க. மிரர்கிட்ட நின்றா செம்ம ஷாக். அந்த மிரரில் விளங்குது டேட உருவம். வாட் டேமோட உருவம் எப்படி நான் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நிற்பீங்க. இல்லை இது என் கனவு. என்ன நடக்குது டாக்டர்ன்ற மாதிரி கத்துவீங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்துட்டு பேஷண்ட் நர்ஸ் என்ன பண்ணுறீங்க பேஷண்ட்டை இப்படியா இது பண்ணுவீங்க. என்னாச்சு டாக்டர் என்னாச்சு எனக்கு எப்படி நான் இவர உடம்புக்குள்ள ஏன்னா ஒன்றது இந்த பொண்ணு மண்டையில் கிண்டியில் அடிப்பட்டது எதுவும் பைத்தியமாயிடுச்சா ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை டக்கு மண்ணில் கட்டி இழுத்துட்டு போய்ட்டு உங்கள் பெட்டில் படுக்க வச்சுட்டு பார்க்குறப்ப கணக்காக வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ உங்கள் அம்மா வெளியே நின்றுக்கு இருப்பாங்க. அழுந்துக்கிட்டு நிற்பாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கையெல்லாம் உதறி விட்டு டக்குன்னு அந்த ரூமில் போய்ட்டு எட்டி பார்ப்பீங்க. எட்டி பார்த்தா அங்கே நீங்கள் படுத்துக்கிருக்கீங்க. ஐ மீன்ஸ் உங்களோட பாடி படுத்துக்கிருக்கு. உங்களை பக்கத்தில் உங்கள் அம்மா உட்காந்துட்டு சோயா எழுந்துருமா அப்படின்றப்ப நீங்கள் கணக்காக போய்ட்டு அவங்கக்கிட்ட அம்மா நான் இங்கே இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்பீங்க. தம்பி உங்களுக்கு எதுவும் இல்லையே தம்பி மன்னிச்சிருங்க தம்பி நான் வந்து உங்களை பார்த்துருக்கணும் பட் நீங்கள் எழும்பிட்டேன்னு இப்போ தான் சொன்னாங்க வந்து அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பேசியிருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்ப்பீங்க திரும்பி. அம்மா நான் தான் ஜாயான்ற மாதிரி சொல்ல வருவீங்க. அப்போ கணக்காக அங்கே உங்கள் ஜோயா நீங்களும் எழும்புவீங்க. அதாவது டே தான் அங்கே இருக்கிறது. டே அப்படியே எழும்புவார். உங்கள் உடம்புக்குள்ளே இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஒழுங்காக தெளிவாக சொல்கிறேன். உங்கள் உடம்புக்குள்ளே வந்து டேட சோலும் டேட உடம்புக்குள்ளே உங்கள் சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது தான் நடந்திருக்கும். ஸோ டேயும் அப்படியே எழும்புவார். எங்கே இருக்கேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே திரும்பினா அவரோட உருவம் அங்கே நிற்கும். ஏன்னா நான் என்ன இங்கே இருக்கேன் பார்த்துக்கிருக்குது அப்படின்ற மாதிரி டேக்கு செம்ம ஷாக். அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில. சோயா இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டே மாதிரி பேசுவீங்க. உனக்கு பைத்தியமா ஏன்னா ஏன் உடம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்கள் பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கும். அங்கே வந்து டேட ஃபேஸை திருப்பி பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கு ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி அவர் காதுகிட்ட போய் சொல்லுவீங்க. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி டே செம்ம ஷாக்கில் நிற்பான். ஆண்டி சொல்லுப்பா கொஞ்சம் வெளியேறுங்க ஆண்டி கொஞ்சம் ஜாயா கிட்ட கதைக்கணும். என்ன கதைக்கணும் அம்மா சொல்லுங்கள் சார். அம்மா வெளியே கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்ற மாதிரி நான் ஏன்னா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பீங்க. ஓகேடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வெளியே போய் நிற்பாங்க. என்ன நடக்குதுங்க எப்படி நீ என்னன்னா என் உடம்புக்குள்ளே இருக்கு நான் எப்படி உன் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்க அதுதான் ப்ரொஃபஸர் தெரியலை. மாதிரி நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல கண்ண மூடி எலும்பி பார்க்குறப்ப நான் உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் என்னென்னா ஏன் உடம்புக்குள்ளே இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல ப்ரொஃபஸர். ஒரு மாதிரி அப்படியே முட்டையை தலையில் பிடிச்சிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி யோசிப்பான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிடுவீங்க. பட் கான்ஷியஸில் லைட்டான மயக்கத்தில் தான் இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகும். ஒரு மாதிரி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகணுன்னு அந்த ஆக்சிடென்ட் ஆன நேரமும் அந்த ஸ்டார் வந்து ஒரு மாதிரி மின்னுற நேரமும் டைம் ஆச்சு. மேலே வானத்தில் வந்து ஒரு லைட் மாதிரி உங்கள் காருக்குள்ளே அடிச்சிருக்கும். ஸோ அந்த லைட் வந்து டேக்கு கண்ணுக்கு பிளர்ராக தான் வாங்கியிருக்கும். அது அந்த டைமில் தான் அப்படி மாறி இருக்கு. அப்படின்னா டேக்கு 1 2 கொஞ்சம் புரியுது. அப்போது இந்த டே மை காட் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆன டே அன்றைக்கி நம்ம சோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டே சொல்லலாம். என்ன ப்ரொஃபஸர் சொல்கிறீங்க? ஆமாம் நம்மளோட சோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு
இப்போ என்ன ப்ரொபோசர் பண்ண போகிறோம் எனக்கும் தெரில என்ன பண்ண போகிறதுன்ட்டு. இப்போது அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஐ மீன் உங்கள் உடம்புக்குள்ள எத்தனை நான் சொல்லுவேன்னா ஃபாஸ்டாங் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பார்த்துட்டு அவரும் நம்ம கூடயே இருக்கட்டும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு தனியாக தானே இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, அதாவது உங்கள் உடம்புக்குள்ள வந்து இப்படி தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து உங்கள் அம்மாவும் ஓகேன்ற மாதிரி உங்களை வந்து ஐ மீன் உடம்புக்குள்ள நீங்கள் இருக்கிறத வந்து உங்களையும் கூப்பிட்டு உள்ளுக்கு வச்சு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. அப்போ எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து ஓ ஆண்டி இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை ஏக்கமாக பார்த்துக்கிருப்பீங்க. என்னடா என் அம்மாவை நான் வாய் நிறையா அம்மான்பேன் இப்போ ஆண்டின்னு இருக்கேனேன்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிருப்பீங்க. சரிப்பா வந்து உட்காரு சாப்பிடு. அது வந்து ஆண்டி டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு அப்போ டக்குன்னுட்டே இல்லை சாப்பிடுங்க சார், சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் ஸ்டடீஸில் டவுட்லாம் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போங்க சார். அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு நான் கிளியர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி டேயும் உட்காந்து சாப்பிடுவான். சாப்பிட்டோன்னே சரிங்க ஆண்டி வயன் ஏதோ வயன்றேன் ஜோயா ஏதோ கிளியர் பண்ணணுன்னா ஆண்டி அப்படின்னாவும் ஆமாம் என்னப்பா இப்போ வந்தோம் நீங்கள் படிப்பு இப்போ தானே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா இல்லை எக்ஸாம் வருது அவளுக்கு, ஸோ அதனால் நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகேப்பா அப்படின்னாவும் ஜோயா சொல்லுங்கள் சார், நீ வந்து வீட்டுக்கு வந்துடு 6 மணிக்கு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். போங்க வாரேன். என்ன இவன் நம்மள மாதிரி பேசாமல் இவன் வாய்ஸ்லே பேசி காமிக்கிறானே, என் வாய்ஸ் எவ்வளோ அழகான வாய்ஸு, பண்ணாட பரதேசி பயலேன்ற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் அவனை திட்டிகிட்டே டே வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஐயோ நான் போய் இவன் உடம்புலையா, ஐயோ என் உடம்புல ஐயோ முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. டேயும் 6 o'clock போல் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு டொப்பு நினச்சிட்டு என்ன நடக்குது இங்கே, என்ன ஆச்சு நமக்கு 2 பேத்துக்கும், எப்படி நான் உன் உடம்புக்குள்ளே நீ எப்படி ஏன் உடம்புக்குள்ளே, ஓ காட் என்ன நடந்துச்சுன்னு தெரில, அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், எதனால கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுப்போம், இதுக்கான சொல்யூஷன் செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்குள்ள எப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாகி உட்காந்துருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டீயாவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன பார்க்குற, இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அப்புறம் உங்கள் பார்வையிலேருந்து நான் பார்க்குறப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கேன் சார், ரொம்ப முக்கியம் நான் இங்கே என் உயிரே போதுன்னு இருக்கேன், நீ என்னன்னா உன் ஹேர் ஸ்டைலும் உன் உயரத்தையும் பற்றி கழிச்சிக்கிருக்க. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடி கண்டுபிடிப்போம், அது வரைக்கும் ப்ளீஸ் தயவு செய்து யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன சொல்கிறேன் புரியல சார், நீங்கள் பண்ணுறது உங்களோட ரியல் கேரக்டர் பண்ணுறீங்க, பட் நீங்கள் இருக்கிறது என் உடம்புக்குள்ளே, அப்படி எப்படி சார் நீங்கள் என்ன மாதிரி தான் சார் நடந்துக்கணும், இல்லைன்னா சத்தியமாக சந்தேகம் வரும். அதுவும் என் ஃப்ரெண்டு லில்லி இருக்காளே கண்டே பிடிச்சிருவா சின்னா அப்படின்ற மாதிரி ஸ்டாப்பாகி வாயனப்பா ஜோயாவை பார்ப்பான். ஸோ கொஞ்சம் இருங்க சார், இப்போதைக்கு நான் நடிக்க ட்ரை பண்ணுறேன், அதே மாதிரி நீங்கள் ப்ளீஸ் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடக்கவாச்சு ஒரு பேசவாச்சு ட்ரை பண்ணுங்க சார். ஏன்னா உன்ன மாதிரி பேசுகிறதா, நீ லூஸ் மாதிரி பேசிக்கிறப்போ உன்ன மாதிரி நான் எப்படி பேசணும், சொசைட்டிக்கு லூஸ்ன்ட்டானே. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அது வரைக்கும் நம்ம சொல்யூஷனை நம்ம தேடி கண்டுபிடிப்போதுக்கான சொல்யூஷனை ட்ரை பண்ணுறேன். ஓகே சார் ஓகே. அப்புறம் நீ என்ன மாதிரி பேச ட்ரை பண்ணு, அதை விட்டுட்டு ஒன்று ரியல் கேரக்டரை பேசிக்கிருந்தா அப்புறம் ஏன் கேரக்டரை தப்பாக நினைப்பாங்க. ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காய்ப்பீங்க. காய்ச்சோன்னே சரி சார் பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சொல்லித்தோல செஞ்சு தானே ஆகணும்.
நான் வந்து நடக்கிற வாக் சும்மா நடந்து காமிங்க. அப்போ நடப்பான். அவன் வந்து ஒரு பாய் வாக், அதாவது அவன்கிட்ட வாக் இருக்கும், அந்த மாதிரி நடந்து காமிப்பான். என்ன வாக்கே ஒரு இதாக நடந்து காமிக்கிறான். சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க? ஏன் நடக்கேண்ணா? உங்கள் நடைக்கு என்ன சார்? உங்கள் நடைக்கு நீங்கள் இந்த உடம்புல இருக்கிறப்ப நடந்தீங்கன்னா சும்மா மேன்லியாக இருப்பீங்க, சூப்பர் ஃபிகர் மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து சார் அழகாக நடப்பீங்க. என் உடம்புல இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி நடக்காமோ நீங்கள் பாட்டுக்கு நடந்து போனீங்கன்னா என்னை எல்லோரும் கேவலமாக பார்ப்பாங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொண்ணை அடக்கமாக நடங்க சார். அறிவு கட்டவளே, நான் என்ன பொண்ணாக அடக்கமாக நடக்கிறதுக்கு அப்படி நடந்து பழக்கமும் இல்லடி. அதுக்கு தான் நான் இருக்கேனே, சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்து காமிப்பீங்க. என்ன இப்படி நடந்து போகிறா? ஏ என்னால் பார்க்க முடியலடி. ஏன் சார்? ஏன்னா நீ ஏன் உடம்புக்குள்ளே இருக்க, ஏன் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு பொண்ணு மாதிரி நடந்து போனா இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருப்பான். நான் உங்களை மாதிரி நடந்து காமிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நடந்து காமிச்சா நீங்கள் இப்போ ப்ரிப்பேர்டு காலை விரிச்சு நடந்து காமிப்பீங்க. ஐயோ, இவனை நடக்க விட்டோம் நம்ம மானத்தையே வாங்கிடுவாளே. எப்படி சார், நல்லா இருக்கா? நல்லா உங்களை மாதிரி சும்மா மாதம் நடந்தேன்னா இப்படி தானே கிளாஸ் ரூமுக்கு வந்தப்போ நடந்து வருவீங்க அப்படின்னு. நான் அப்படி தான் நடந்து வரேனா? நீ கண்டியா? ஆமாம் சார், இப்படி தான் நடந்து வரீங்க. இப்படி ரெண்டு கையை ரெண்டு இப்படி நல்லா விசிறிக்கிட்டு அப்புறம் காலெல்லாம் நல்லா நீண்டு வச்சுக்கிட்டு தானே நடந்து வருவீங்க சார். என்ன ஒரு எக்ஸ்பிளேஷன்! இவளை இங்கே கொண்டு போடலாம் மாதிரி இருக்கு. கூட்டம் வயன் சாரி சோயா சார், இங்கே பாரு சோயா, அழகாக நட, பொடிய வாக்கில் நட, பொறுக்கி வாக்கில் நடக்காத. ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், எல்லாம் ரெடி ஆகிரு. நீ பேசுகிற பேச்சு வழக்கு எல்லாத்தையும் மாற்றிக்க பாரு. இப்போ நான் உனக்கு பேசுகிறேன் பார்த்தியா, உன்ன மாதிரி அதே மாதிரி நீ என்ன மாதிரி பேச பழகு, சரியா? ஏன்னா இப்படி பேசுகிறான், இவனுக்குள்ள எவ்வளோ திறமைகள் விழுந்திருக்குன்னு தெரியலையே. ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு 2 வார்த்தை பேசிக்காமி. ஜோயா ஸ்டாண்டப், அது வாசி. என்ன திக்கி உனக்கு என்ன எதுவும் திக்குவாயாடி? இல்லை, அப்போ என்ன மாதிரி பேசு. அதுதான் ட்ரை பண்ணுறேன் சார். ட்ரை பண்ணுறேன்ட்டு கேவலமாக பண்ணுறேன், ஒழுங்காக பேசு. ஜோயா கேபினுக்கு வந்துடு. அம்மா தாயே, நீ நார்மலாகவே பேசு. என் வயசை எனக்கே கேட்க முடியாத மாதிரி பண்ணுறா. ஓகே சார், நீங்கள் போங்க வீட்டுக்கு, அம்மா கூப்பிட்ருவாங்க. போ ஜோயா, உங்கள் அம்மா வெயிட் பண்ணுறாங்கள, போ. ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புவான் வீட்டுக்கு போனோன்னே அவன் போயிட்டு, அப்பா ஐயோ எப்படி தான் இவன் இந்த வீட்டில் இப்படி தனியாக இருக்கானே தெரில. எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கசன்னு இருக்கும். அப்படியே வந்துட்டு இப்போ சட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுமா அப்படின்ற மாதிரி கண்ணை மட்டும் என்னென்னா ஃப்ரெஷ்ஷப். Oh my God, தாங்க அப்படின்ற மாதிரி குஷன் ஷாட்டில் வந்து ஐயோ ஃப்ரெஷ்ஷு. ஐயோ இவன் போனோட ஃப்ரெஷ்ஷப் ஆகி என் மாடம் போச்சு, மரியாதை போச்சு. ஐயோ என்னை பார்த்துருவானே, முழுசாக பார்த்துருவானே கடவுளே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் உடம்புல இருக்க ஒரு மச்சத்தையும் பார்த்துருவானே. ஓடு ஜோயா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கிட்ட போயிட்டு காலிங் பெல் அடிப்பீங்க. என்னப்பா என்ன எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டியா? ஆமாம் ஆண்டி, நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். எங்கப்பா? ஜோயாவோட ரூமில். என்ன
ஜோயாட ரூமில் நீங்கள் எப்போ போனீங்க ஜோயா ரூமுக்கு? இல்லை அவட புக் ஒன்று கொடுக்க ரூம்கிட்ட போனேன். அப்போ தான் என்னோட்டி கார்கியை விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டி. சரிப்பா இரு நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அது வந்துப்பா அவள் ஃப்ரெஷ்ஷப்பாக பாத்ரூமுக்கு போயிட்டா. ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் அவள் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டாளா? ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாதே அப்படின்ற மாதிரி டக்குன்னு ரூம் கிட்ட ஓடுவீங்க. அப்பா என்னாச்சு தம்பி? ஏ ஜோயா தொரடி கதவை, அடி ஜோயா என்ன அப்படின்ற மாதிரி கணக்காக அந்த கதவை திறந்தா ஏய் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவளை பார்ப்பான். என்ன உனக்கு வேணும்? ஆமா நீ என்ன பண்ண போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஒன்று உடம்புக்குள்ளே இருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகல, ஏன் உடம்புக்குள்ளே இருக்க? ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா எனது அப்படின்ற மாதிரி அப்புறமா தான் யோசிப்பான். அவன் வந்து மாய் இருக்கேட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல்லாம் எடுத்துகிட்டு லைக் அவனோட பட்டன் நீங்கள் ஒரு ஷர்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருப்பீங்க, ஷார்ட்ஸும் அந்த டிஷர்ட்லாம் கழட்டிட்டு 4 பட்டன் கழட்டிருப்பான். அவங்களோட ப்ரா கூட விளங்கும். அப்போ தான் மிரரில் பார்ப்பான். மிரரில் பார்த்தா அப்படியே உங்கள் செஸ்ட்டை அப்படியே பார்த்தா ஏய் எங்கே பார்க்குற அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீங்கள் ஓடி போயிட்டு அவன்ட்டு செஸ்ட்டில் கை வைப்பீங்க. நீ என்னடி பண்ணுற? நான் என் உடம்புல கை வைக்கிறேன். உனக்கு ஃபீல் ஆகுறது எனக்கு கையெடு. அதெல்லாம் எடுக்க முடியாது, நீ என் உடம்ப பார்க்குற. சோயா விளையாடாம கையெடு, நான் வேணா மறக்கிறேன், கையெடு. அப்போது இந்த சீனை அப்படியே உங்கள் அம்மா வெளியே இருந்து என்ன நடக்குது இங்கே 2 பேத்துக்குள்ள? ஜோயா தம்பி அப்படியே நீங்கள் வந்து அதாவது உடம்புக்குள்ளே இருக்க நீங்கள் ஜோயா அதாவது உங்கள் உடம்புல அதுவும் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படி எப்படி சொல்கிறது, உள்ளேக்கே நீங்கள் கையை விட்டுட்டீங்க டிஷர்ட்டுக்குள்ளேயே. இப்போ எப்படியுமே உங்கள் அம்மாவுக்கு தப்பாக தானே இருக்கும். டேங் வந்து உங்கள் உடம்புக்கு அதாவது உங்கள் செஸ்ட்டை உள்ளுக்கு கையை வச்சுருக்க மாதிரி தானே விளங்கும். அப்படியே நீங்கள் 2 பேர் திருப்பீங்க. என்னடி பண்ணுறீங்க 2 பேரும்? அது அம்மா 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 அதை வந்து அம்மா அப்படின்ட்டு நீங்கள் பேசுவோம். ஏன்னா அம்மாவா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. கிட்ட அந்த செருப்பை அப்படின்ற மாதிரி செருப்பை எடுத்துகிட்டு அதாவது துடுப்பு கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்க வருவாங்க. ஆண்டி கொஞ்சம் இருங்க ஆண்டி அம்மா கொஞ்சம் இருமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஏய் நீ தள்ளி நீ போ. ஒரு பாம்பு என் பொண்ணு மேலே நீ கை வச்சுட்டல அப்படின்ற மாதிரி உங்களை அடிக்க வருவாங்க. மா கொஞ்சம் இரும்மா. ஏன்னா அம்மாவா? நான் தான்மா உன் ஜோயா. ஏன்னா வளர்ற மா எங்கள் 2 பேர்த்தோட சோழம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படின்ற மாதிரி ஷாக்காகி நிற்பாங்க. ஏன்னா நடிக்கிறியா நீனு? மா அங்கே இருக்கிறது டேங், என் உடம்புக்குள்ளே இருக்கிறது டேங் சார், அவர் உடம்புக்குள்ளே இருக்கிறது நான் உங்கள் பொண்ணு ஜோயா. நான் நம்ப மாட்டேன். ஸோ நான் நம்ப வைக்கிறது எப்படிம்மா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. டக்குன்னுட்டே சொல்லுவான். ஜோயா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தே, என்ன சாப்பிட்டேன்றதை சொல்லு. என்ன சாப்பிட்டேன்? ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருந்தேம்மா. அப்புறம் நைட்டுக்கு பூரி செஞ்சுருந்தீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா யோசிப்பாங்க. அப்போ ஜோயா நீ இந்த தம்பி உடம்புக்குள்ள வந்துட்டியா? ஆமாம்மா உன் பொண்ணுக்கு வந்த நிலமையே பார்த்தியாம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா ஷோல்டரில் இருந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிருப்பீங்க. அவங்கள ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ உங்கள் அம்மா நீ இப்படி உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிற ஹக் பண்ணவும் உங்கள் அம்மாவுக்கு ஏன்னா ஒரு பொடியன் தானே. சரி கொஞ்சம் தள்ளி நில்லுமா. அம்மா ஹக் பண்ணக்கூட நீ இருக்கிறது டேங்க் சொல்லலாம். கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? நீ இருக்கிறது என் உடம்புக்குள்ள. ஓ அப்படியா? ஓகே சரி நீ பேச்ச புரிஞ்சிச்சு அம்மா. உனக்கு எப்போ நடந்துச்சு? எப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகுனுச்சு? ஆக்சிடெண்ட் ஆகணும் அன்றைக்கி தான் ஆண்டி இந்த மாதிரி ஆகிருக்குன்ட்டு. உங்கள் அம்மா வந்து அப்படியே அதாவது உங்கள் உடம்புல இருக்க பார்ப்பாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது அதுதான் தெரியல ஆண்டி. நீங்கள் டக்குன்னு போய்ட்டு திருப்பியும் அவங்க செஸ்ட்டை மறைக்க தான் பார்ப்பீங்க. வந்து இன்னும் பிடிச்சி இருப்பாங்க.
அப்போது உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்க முடியலை. எங்கடி கையை வச்சுக்கிட்டு இருக்க பாவண்டி அந்த பையன் அப்படின்னே, அம்மா அவன் சோல் மட்டும்தாம்மா அங்கே இருக்குது, உடம்பு ஏம்மா, ஆனால் நீ தொடுற கை வந்து அவன்ட கைடி. சரி சரி அப்படின்ற மாதிரி இரு மறைச்சி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மறைப்பான். மறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்ட்டு அப்படின்னோடனே, சரி எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி நடக்கிறதுகள் கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன செய்ய போகிறீங்க இப்படித்தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா உங்கள் உடம்புக்கெல்லாம் நான் வாழ்றதா கஷ்டம் 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க. சரி, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஆண்டி. ஏன்னா எகெயின் ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டேங்க சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்களேன் ஆண்டி. இவளும் நொச பண்ணுறா. அப்போ சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. ஜோயா, சொல்லுங்கம்மா. உனக்கிட்ட அந்த ஸ்லீப்பிங் லைக் அந்த தூங்க போகிறப்போ ஒரு கண்ணுக்கு போட்டு தூங்குவாங்க, ஸ்லீப்பிங் ஹை க்ளோஸராக என்னமோ சம்திங் என்னமோ தெரில, ஹை க்ளோஸர்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வா அவனோட. அது என்னத்துக்குமா எடுத்துகிட்டு வான்னு. அப்போ நீங்களும் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மாக்கிட்ட கொடுப்பீங்க. இந்தாப்பா இதை கண்ணில் போட்டுக்கிட்டு குழி. ஆனால் ஆண்டி இப்படி வேறு வழி இல்லைப்பா, நீ இது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நீ குளிக்காமல் தான் இருக்கணும். கஷ்டம் உண்டு, குளிக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிரும். அப்போ இதை போட்டு குளி அப்படின்னோடனே டேயும் அதை வாங்குவான். அப்படின்னா டக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் பார்ப்பீங்க. டேங் சார், என்ன சைடு கேப்பில் என் உடம்பை மட்டும் பார்த்துறாங்க. ஆமாம் பெரிய உடம்பு அப்படின்ற மாதிரி டே வந்து பாத்ரூம் கிட்டே போகிறப்ப கணக்காக ஸ்டாப் ஆயிடுவான். சரி, உடம்புக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற, இப்போ நீயும் ஃப்ரெஷ்ஷப் ஆக தானே போகிற? அஃப்கோர்ஸ் சார். அப்போ மேடம் மட்டும் என் உடம்பு நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு பார்க்கலாம். அது வந்து சார் அப்படியெல்லாம் இல்லை சார். ஆண்டி இதில் இன்னொன்று இருக்கா? இருக்குப்பா, என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை அவகிட்ட கொடுங்க ஆண்டி. ஓய் இதுதான் சாக்குன்ட்டு என் உடம்பு மேலே என் ஆப்ஸ் மேலெலாம் கையை வச்ச விட்டுருவேன். கண்டுபிடிக்கிறானே, நம்ம நினைக்கிறது மனசில் நினைக்கிறது அப்படியே கண்டுபிடிக்கிறானே. என்ன நீ மனசில் நினச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னோடனே உங்கள் அம்மா டக்குன்னு அதை வந்து கொடுப்பாங்க. போடி நீ இங்கே இரு அப்படின்னவும், இல்லை ஆண்டி இது சரியாக வராது, அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு டேயும் சொல்லுவான். அப்போ நீங்களும் அந்த ரூமுக்கு போவீங்க. உங்கள் டேட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு இருப்பீங்க. டேயும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக உள்ளுக்கு போவான். உள்ளுக்கு போயிட்டு அந்த ஹைஸ் கிளாஸரை போட்டுட்டு அப்புறம் அவன் ஒன்று உடுப்பு காட்டுவான். நான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நிலமை நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு. அப்படியே கலட்டிக்கு இருக்கப்போ திருப்பியும் டோர் நொக்கா வர சத்தம் கேட்கும். டேக்கு இரிட்டேட் ஆகிட்டு திருப்பி கதவை அப்படியே திறந்தா அப்படியே அதாவது டே உடம்புல இருக்க நீங்கள் வந்து அப்படியே டேயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கலட்டிட்டியா உடுப்ப? ஆமாம், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? தயவு செய்து கண்ணுக்கின்ன திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துறாத. ஏய் பார்க்க மாட்டேன்டி, போ முத. எனத்துக்கு வந்து இப்போ அது 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 வந்து சார் பார்க்க மட்டும் இல்லை, நீ கையை வச்சு எதுவும் பண்ணிடாத. என்ன பண்ண போகிற? உடம்பு தேய்க்கிறேன்ட்டு கையைக்கு எங்கேயும் வச்சிடாத. என் உடம்பு நான் வைப்பேன். இது என் உடம்பு. சரி சரி, நானும் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீயும் அதே தான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்றப்ப சரி போ அப்படின்ற மாதிரி டக்குன்னு டப்புன்னு கதவை க்ளோஸ் பண்ணுவான். கிரேட்டிங் சார், அதான் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்ட்டு நீங்களும் ஓடுவீங்க. அதாவது டே வீட்டுக்கு. டே வந்து கழட்டி பாதி உடுப்பு கழட்டியிருப்பான். அதாவது அவன் வந்து கீழே வந்து அந்த ஷார்ட்ஸை போட்டிருப்பான், மேலே இருக்க டிஷர்ட் கழட்டோடனே இன்னரோட மட்டும்தானே இருப்பீங்க. கடவுளே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி. அப்போ தான் முடி அப்படி கையப்பா கொயான்னு முடி இருக்கும்.
வேறு லாங் ஹேரை வளர்த்து வச்சுக்கிட்டு இது எப்படி இப்போ குளிக்கிறது அப்படின்ற மாதிரி டே வந்து தலையை வச்சு குளிச்சிக்கிருப்பான். குளிச்சிக்கிருக்கப்ப எங்கேயுமே கையை வைக்க மாட்டான். ஐயோ, நான் வேறு எனக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சு தானே பழக்கம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி அவன் கணக்கத்தோடு வரப்போ சி வேணாம் வேணாம், தப்பு, ஒரு பொண்ணு உடம்புல நம்ம கையை வைக்கக்கூடாது. அப்படியே இங்கிட்டு வைன் சைடை காமிச்சா அவள் அப்படியே மிரரை பார்த்து என்ன ஒரு பாடி இவனுக்கு அப்படின்ட்டு நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். பிகாஸ் அவள் டிஷர்ட்டெல்லாம் கலட்டிட்டு பார்த்தா ஆப்ஸ் இருக்கும். அம்மா இந்த ஆப்ஸை தொட்டு பார்க்கலாமா, அவனுக்கு தெரியவா போகுது அப்படின்ட்டு அந்த 6 பேக்கை வந்து அப்படியே தொட்டு பார்ப்போம். ஓ மை காட், இவ்வளோ 6 பேக்கா, ஐயோ ஆப்ஸ்லாம் பிடிக்காதா இருக்கே, வா அப்படின்ற மாதிரி நல்லா தொட்டு பார்ப்பா. ஆனால் இங்கிட்டே இவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவனை தேய்ச்சி கூட குளிக்காமல் அவன் கை அவன் உடம்புல படாமல் குளிச்சுட்டு வருவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாள். கணக்காக எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு, அதுவும் அவனுக்கு இன்னர்லாம் எப்படி போடணுன்னே தெரியாது. இன்னர்லாம் போடவே இல்லை, அவன் சும்மா ஒரு பழக்க தோஷத்தில் சும்மா நார்மலாக டிஷர்ட் ஆகணும் ஷார்ட்ஸ் ஆகணும் போட்டு வந்துடுவான். வந்துட்டு டக்குன்னு ஓடி வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்கு வந்து அவன்கிட்ட வீட்டுக்கு வந்து அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் நல்லா அவனை வந்து தொட்டு அவனோட உடம்பை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா. அட்டி பாவி, என்னை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நீ நல்லா தொட்டு பார்க்குறியாடி, இங்கேம்மா அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஷர்ட்டை மறைக்க பார்ப்பீங்க. அட்டி பாவி உன்னை, ஐயோ பார்த்துட்டியா, மேலே மட்டும் தான் பார்த்தேன், கீழே இன்னும். ஓ உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா? ஆமாம் சார். ஏன்னா இல்லை சார் என்னடி பண்ணி வச்சுருக்கா, அந்த டிஷர்ட்டை போடு. சரி சார், கட்டாதீங்க, இருங்க போடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் அந்த டிஷர்ட்டை போடுவீங்க. போட்டோன்ட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் 2 பேரும் உட்காந்துருப்பீங்க கட்டல்ட்டே உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்க்காங்க சார், எனக்கு ரொம்ப ஷையாக ஆகுது. ஜீசஸ் அப்படின்ற மாதிரி என் மனசில் நினச்சிட்டு அப்போ தான் வாயின் ஒன்று நோட் பண்ணுவா. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் உங்களுக்கு இன்னரே போடலையா சார்? இன்னரா? நான் எப்பயும் போட மாட்டேனே சார். இந்த உடம்புல இருக்கப்ப நீங்கள் இன்னர் போடலனாலும் போட்டாலும் ஒன்று தான். ஆனால் என் உடம்புல இருக்கப்போ இன்னரெலாம் போடணும் சார். என்னது போடணும், எனக்கு அதெல்லாம் போட தெரியாது. கொண்டு வந்திருக்கலாம் தானே சார், நானாச்சும் உங்களுக்கு போட்டு விட்ருப்பேன். இன்னும் இல்லாமல் எங்கேயும் போய் இயலாது என்னால். என்னாலலாம் அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு இயலாது சார். இல்லைன்னா உங்களுக்கு தான் சார் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றவங்களாம் அசிங்கமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் என் வீட்டில் போய்ட்டு நான் இன்னும் எடுத்துகிட்டு வரேன். எங்கே போகிறேன், என்னால அதான் போட்டுக்கிறக்கே இயலாது சார், சும்மா இருங்க சார் அப்படின்ட்டு நீங்களும் ரூமுக்கு போய்ங்க. உங்கள் அம்மா அப்படியே கை பார்ப்பாங்க. ஜோயா என்னடி அம்மா, அவன் உனக்கு சொல்ல முடியாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்ட்டு உங்களோட இன்னர்ஸ் 2ஐயும் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்புறம் கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்டே அடிப்பீங்க. இதை போடு. சீ இது என்ன கருமோ, ஏன்னா சீயா இங்கே பாருங்களேன் சார், இதெல்லாம் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் இருக்கிறது ஒரு கேர்ளோட புக்கில், கேர்ள்ஸ் இதெல்லாம் கட்டாயம் போடணும். என்னால் முடியாது, எலும்புங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷர்ட்டை கையை வைப்பீங்க. என்ன பண்ணுற, டக்குன்னு ஷர்ட்டை கழட்டி அப்படியே பார்த்தா இன்னர் போடாமல் அப்படியே இருப்பான். அப்போ டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்க வரப்ப கீழே குனிஞ்சுங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கையை மிரட்டுவீங்க. அப்போ பூட்டு தொலை அப்படின்ட்டு சொல்லவும் நீங்கள் அவனுக்கு வந்து இன்னர்ஸ், அதாவது அவனுக்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் வந்து அதை பார்க்க மாட்டான். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு மிரர் இருக்கதை மறந்துட்டீங்க. அவன் உங்கள் உடம்பு முழுசாக மிரரில் பார்த்துருவாங்க. அப்படியே ஸ்டக்காகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். சார் இப்படி தான் போடணும், ஓகே. இந்த நாக்கை வந்து பின்னாடி வச்சு போட்டுட்டு
அப்புறம் இது இந்த பெல்ட்டை வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறம் இது நீங்கள் அண்டர்வேர் போடுற மாதிரி இந்த பேண்டிஸ் இதை போடுங்க. தென் இது ஓகே. அப்புறம் டிஷர்ட்டு போட்டாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, என்ன இந்த மனுஷன் பேச்சே காணோம் அப்படின்னு மாதிரி திரும்பி பார்த்தா எங்கே பார்த்துக்கிருக்கான் அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. மிரர் அப்போ யோ பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். முழுசா? ஆமாம். அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காருவீங்க. எனக்கு தெரியாது நீ பண்ண ஒரு காரியத்தால் இனி என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் கற்பும் போச்சு. ஏய், நான் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி கருப்பு போச்சுன்னு நிற்கிறேன். ஒரு பொண்ணு அப்படி முழுசாக பார்த்தாலே கருப்பு போன மாதிரி தான் ஏன் அப்படின்ற மாதிரி டேப் சாட்டில் இருப்பான். வேறு வழியே இல்லை. ஃப்யூச்சரில் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மேடம், நான் உங்கள் ப்ரொஃபஸர். இன்னொன்று, உங்களை விட நான் 13 வயசுக்கு பெரிய ஆள். அதுக்கு என்ன? ஏஜஸ் டசன்ட் மேட்டர். நம்ம லவ் பண்ணோம்னா ஏஜெல்லாம் மேடம் நான் ஒன்றும் உங்களை லவ்வே பண்ணலை. நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் செய்ய வழி இல்லை. இப்படியே 2 பேர் கான்வர்சேஷனும் போகும் அண்ட் டேஸும் இப்படியே ஸ்கிப் ஆகும். அண்ட் நீங்களும் டேட ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட ஒர்க்கை டே பார்க்குறான். ஐ மீன் டேட ப்ரொஃபஸர் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா டே மாதிரி உங்களால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, படித்து கொடுக்க முடியலை. ஆனால் டே வந்து எப்படியெல்லாம் படித்து கொடுக்கணுன்றது நைட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பா. அதே மாதிரி நீங்களும் செய்வீங்க. எக்ஸாம்லாம் டே தான் செய்வான். டே எக்ஸாம் செய்கிறனாலேயே அவன் ஒரு பார்டருக்கு மேலே பாஸ் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கே ஃபஸ்ட் எடுத்துருவான். பிகாஸ் அவன் ஒரு டீச்சரில். அப்போ அப்படி செய்யவும் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஐயா ஜாலி அது நீங்கள் இருப்பீங்க. டே உங்களை முறைச்சி பார்த்துட்டு நீ செய்ய வேண்டிய எக்ஸாமை நான் செஞ்சுக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி டே முறைச்சி பார்த்துட்டு எக்ஸாம்லாம் செய்வான். நீங்கள் தான் அந்த எக்ஸாம் செய்கிறதுக்கெலாம் இருப்பீங்க. அண்ட் 12th ரிசல்ட்டும் வரும். இந்த 6 மந்தில் இவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு. உங்கள் அம்மாவும் யாருக்கிட்டேயோ பெரிய மந்திரவாதி எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டாங்க. இந்த சோல் எக்ஸ்சேஞ்சுக்கான இது எதுவுமே கிடைக்கல. அண்ட் நீங்கள் 2 பேருமே இந்த உடம்புல வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டீங்க. டேஸும் ஸ்கிப் ஆகுது. 6 மாதம் ஓடிடுச்சு. இன்னும் வரைக்கும் நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ டக்குன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு ஜோயா அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? அது வந்து உங்கள் 2 பேர் சோல் எக்ஸ்சேஞ்சுக்கான வழி. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்ட்டு டே வந்து திரும்ப ஐ மீன் உங்கள் உடம்புல இருக்கட்டே. ஆமாப்பா. சாமியார்னு வச்சுக்கோம். எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரில. ஸோ சாமியார்னே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார். அவர் தான் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதாவது செய்ய பார்ப்பார். என்னம்மா ஒழுங்க சொல்லு. அதாவது இந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆணுச்சுன்னா இதுக்கான தீர்வை வந்து அவர் சொல்லுவார். அப்படியாம்மா? எங்கே ஆண்டி? அது வந்து ரொம்ப தூரம் போகணுமே. எவ்வளோ தூரம்னாலும் போவோம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, அந்த பிளேஸ் இங்கே தான் இருக்குன்ட்டு ஒரு இடத்த சொல்லுவாங்க. அப்போ டே சொல்லலாம், சரி இன்றைக்கி இப்போ ரெடி ஆகணும்னா ஈவினிங் ஒரு நாளைக்கு நைட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு டே சொன்னோன்னா சரிப்பா நாங்கள் ரெடி ஆகிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் ரெடி ஆகி காருக்கு வந்து எல்லாம் சரி நீங்கள் அப்புறம் டே அப்புறம் உங்கள் அம்மா 3 பேரும் கிளம்பி போவீங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகும். ஒரு நைட் 9 o'clock ஆயிரும். ஆண்டி என்னென்னா ரொம்ப டைம் ஆச்சு. நம்ம இங்கேயாச்சும் இருக்கிற ஹோட்டலில் வந்து இருந்துட்டு போவோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போவோம். ஓகேப்பா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் இறங்கி அந்த ஒரு ஹோட்டலில் ஒன்று இருக்கும் அங்கே இறங்கி நீங்கள் போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகும். அண்ட் நீங்கள் 3 பேருமே அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. அது பார்க்க ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது.
ஆண்டி இது சரியான வீடா? ஆமாப்பா இது தான் அந்த வீடு அப்படின்ட்டு அவங்களும் உள்ளுக்கு போவாங்க. நீங்களும் அந்த இடத்தையே சுற்றி பார்த்துட்டு உள்ளுக்கு போவீங்க. டேயும் அவங்க பின்னாடியே வருவார். எல்லாம் நீங்கள்லாம் போய்ட்டு அந்த சாமியார் உட்காந்துருப்பார். அப்போ அவங்க முன்னாடியே உட்காந்துட்டு வணக்கம் சாமி அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவரும் வந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னாவும் அவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் இந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகினது அதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் கேட்பார் எப்போ அப்படின்னோடனே, இந்த 150 வருஷத்துக்கு ஒருக்கா வர அந்த நட்சத்திரம் சம்திங் பகல் நேரத்தில் விளங்குற நட்சத்திரம், அது ஒரு அதிசயமான நாள் அன்னைக்கு. அந்த நாள் அன்னைக்கு தான் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எலும்பி 2வது நாள் எலும்பி பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேர்த்துல சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருந்ததை அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சாமி அப்படின்னவும், ஓ அப்போது உங்கள் 2 பேர்த்துல சோலை எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாம் சாமி. எப்படி சாமி இந்த 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 ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆக்குறதுன்னு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் முயற்சி பண்ண எதுவுமே வீணாகாது. ரொம்பவே சிக்கலான விஷயம் ஒன்று தான். 150 வருஷத்துக்கு ஒருக்கா வர அந்த நாள் திருப்பியும் வருமானது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வரவும் வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக நீங்கள் காத்திருக்கத்தான் வேணும் சாமி. அப்போ நாங்கள் அதுக்காக எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? நாட்கள் மாதங்கள் ஆகலாம், மாதங்கள் வருஷமும் ஆகலாம், காத்திருக்கணும். அப்போது சாமி அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இதே உடம்புல தான் வாழணுமா? ஆமாம், இதே உடம்புல தான் நீங்கள் வாழ பழகிக்கணும். 150 வருஷம் திருப்பி ஒருக்கா வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் உயிரோடு இருப்போமானே தெரியாது சாமி. 150 வருஷத்துக்கு ஒருக்காவா? கிடையாது. ஜோலிஸ், நான் வந்து 6 மந்த்துன்னு இருப்பேன். இவங்க 2 பேரும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகி 6 மந்த்தில் 1 மந்த்து. இந்த மாறி எத்தனை மாதம் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு சாமி. இந்த 150 வருஷத்துக்கு ஒருக்கா வர அந்த பகல் நேரத்தில் நட்சத்திரம் விளங்குற அந்த நாள், அது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிச்சது. ஆனால் உண்மைன்னு ஒன்று என்னென்னா, அது 150 வருஷம் இல்லை, அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். ஆனால் 150 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அது வெளிப்படும்பாங்க. அது விஞ்ஞானிகளுக்கே தெரியாதது ஒன்று. பயப்பட வேணாம். அதே நாள் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு விபத்து ஏற்படும். அதனாலே இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் மாறுபடும். தமிழ் இங்கிலீஷ் இது பண்ணுறேன். சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஏன்னா 5 வருஷமாக இந்த உடம்புக்குள்ளே நான் வாழணுமா? ஐயோ, இந்த 1 மாதம் நாப்பட்ட பாடே கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் இந்த 2 உடம்புக்கும் பழகப்பட்டுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு வேறு வழி இல்லையா சாமி? இதுக்கு ஒரே வழி, அது மட்டும்தான். சரிங்க சாமி. இன்னொரு விஷயம். சொல்லுங்கள் சாமி. சாமி, நாங்கள் எப்படி 5 வருஷம் இதே உடம்புக்குள்ளே இருக்கிறது? 1 மாதமே எங்களால் இந்த உடம்புக்குள்ளே வாழ முடியல. ஒரு ஆண் எப்படி பெண் உடம்புக்குள்ளே வாழ முடியும்? அதே மாதிரி ஒரு பெண் எப்படி ஒரு ஆண் உடலுக்குள்ளே வாழ இயலும்? நான் ஒரு ப்ரொஃபஸர். இவளால் ஒரு தாக்கு கொடுக்க முடியல. என் வேலைகளும் சரி, என்னோட ஒரு ஜாப்பை கூட இவளால் செய்ய முடியல. அப்படி இருக்கிறப்ப எப்படி என் வாழ்க்கையை இவளால் வாழ முடியும்? ஒரு ஆண்ட வாழ்க்கையை எப்படின்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் சாமி. ஏன்னா ஒரு ஆண்ட வாழ்க்கையா? நீ உன்னை பற்றி கவலைப்படு. ஏன்னா ஒரு பெண்ணால் ஒரு ஆண் வாழ்க்கையை வாழ முடியுமான்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு ஆணால் நிச்சயமாக வாழ முடியாது. தினந்தோறும் வலியை சுமந்துக்கு இருப்பாங்க. நீ ஏதோ ஒரு விஷயத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க. பெண்ணுடலில் வாழணுன்றது உண்ட விதியாக இருக்குது. எல்லாம் நல்லதுக்கு போய் வாருங்க அப்படின்ட்டு அந்த சாமி சொல்லுவார். அப்போது உங்கள் அம்மாவும் சரிங்க சாமி அப்படின்ட்டு 2 பேரையும் எழுப்பி வாங்க வெளியே போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. செம்ம காண்டாயே, என்ன ஆண்டி இவர் இப்படி சொல்கிறாரு? 5 வருஷமா? இப்படி 1 மாதமே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. 5 வருஷம் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. அம்மா நான் எப்படிம்மா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சரி, பேசிக்கிருக்காது நேரம் இல்லை. நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம எதனாலும் பார்த்துக்கோ, ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் ஏறிடுவாங்க. ஹோட்டலும் ரீச் ஆயிரும். இறங்கிட்டு அப்படி நடந்து போய்க்கிருப்பான். அப்போ வயன் அப்போ தான் காரை விட்டு கீழே இறங்கிட்டு
இறங்கி அப்படியே டே பின்னாடி நடந்து போய்க்கிறப்ப தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏ நில்லுடா, டேங் நில்லுங்க சார் அப்படின்ட்டு டக்குன்னு ஓடி போவீங்க. ஓடி போயிட்டு உங்களோட ஜாக்கெட்டை கழட்டி டேட வயிற்றுக்கிட்ட கட்டுவீங்க. ஏய் என்ன பண்ணுற? சார் இதை கட்டிக்கோங்க. என்னத்துக்கு இதெல்லாம் கட்டிக்கிருக்கு, எனக்கு வேணாம் சார். நீங்கள் இதை கட்டாயம் கட்டுங்க. இருங்க நான் பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப் இருக்கா பக்கத்துலன்னு பார்க்குறேன். என்னத்துக்கு அதெல்லாம் சார் அப்படின்ட்டு பிடிச்சிடுது. சார் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க. பீரியட்ஸ் ஏன்னா நான் பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி டே பார்ப்பான். ஷிட் மை காட். இருங்க சார் நான் போய்ட்டு பேட் வாங்கிட்டு வரேன். சூன் டக்குன்னு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி டேன்னு சொல்லுவான். நீங்கள் டக்குன்னு பேட் வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் அங்கே போகிறப்ப உங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து உங்களை சிரிப்பாங்க அண்ட் உங்களை பார்த்து சைட்டு அடிப்பாங்க. ஏன்னா டே ஹேண்ட்ஸம் உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஆமாம் நானே அதை எடுத்துக்குவேன். நோ தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே சார், நாங்கள் உங்களுக்கு எடுத்து தரோம் அப்படின்ட்டு அவங்க அந்த பேட் பேக்கெட் எடுத்து கொடுப்பாங்க சிரிச்சுக்கிட்டே. அவங்க இன்னொரு மாதிரி எம்பாரசிங்காக அந்த பேட் பேக்கெட்டை வாங்கிட்டு பில் போட போவாள். அங்கேயும் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. பார்த்து சைட் அடிப்பாங்க. அதாவது உங்களை தான் சைட் அடிப்பாங்க, பட் நீங்கள் தான் உடம்புக்குள்ளேயே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அடிப்பீங்க. நீங்களும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வளர்ப்ப வெளியே இருந்து பார்த்து அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்பான். அப்புறம் நீங்களும் பேட் பேக்கெட்டை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கையில் கொடுப்பீங்க. இந்தாங்க சார் போய்ட்டு மாற்றிடுவாங்களே. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது சார். நீங்கள் சயின்ஸ் சார். ஏய் நான் சயின்ஸ் சார் தான், அதுக்குன்ட்டு இதெல்லாம் எனக்கு தெரியுமா? பீரியட்ஸ் பற்றி எனக்கும் தெரியும், பட் எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அவங்களோட நீங்கள் போய்ட்டு வாஷ் பண்ணுங்கள், பட்டுருச்சு ட்ரெஸ்லலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு அதை செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு டேயும் போவான். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆவான். முந்தி மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ கண்ணால் உங்கள் உடம்ப ரசித்து வதக்கிட்டு தான் இருப்பார். பிகாஸ் எத்தனை நாள் தான் கண்ணை மூடிக்கிட்டே குளிக்கிறதான், தேய்ச்சி குளிக்காமல் நீங்கள்லாம் தேய்க்காமல் இருப்பீங்களா உடம்ப, அந்த மாதிரி தான். அவன் குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே அவனும் பழகிட்டான். சொல்லப்போனால் அந்த உடம்பை பார்த்து பழகிட்டான். சம்டைம் அந்த வேணாம் ரொம்ப 18+ போனேன்னா அப்புறம் காப்பிரைட் வந்துடும். ஸோ டேயும் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் அந்த உடுப்பெல்லாம் ஒரு மாதிரி வாஷ் பண்ணிட்டு வருவான். டவல் ஒன்று வேர் பண்ணிட்டு தான் வருவான். அப்போது வயன் டக்குன்னு சார் இந்தாங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு டே என்ன செய்வான், அதை வாங்கி போடுவான். போட்டோன்னே சின்னடி ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது கீழே. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். எப்படிடி இதை போட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்குலாம் வரீங்க? வாங்க இப்போ தான் கணக்காக பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். எத்தனை நாள் நான் சொல்லியிருப்பேன், ஒரு நாள் உங்களுக்கு பீரியட் வந்துருக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கள் வலி என்னான்ட்டு. பட் இப்படி வரும்னு தெரியலையே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. 3 நாள் லீவ் போட்டதுக்கு எங்களை என்ன பாடு பண்ணுவீங்க பார்க்க தானே போவேன் சார். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பீரியட்ஸ். இந்த 3 நாள் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்றதை நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு ஒன்று டேக்கு வாயன்னு சொன்னோன்னு தான் அவனுக்கு வயிறு வலிக்கிறதே ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்துருவான். உட்காந்துட்டு ஏன் வலிக்குது இப்படி அப்படின்ற மாதிரி வயிற்ற கையை வைப்பான். டக்குன்னு வயன் என்ன செய்வா, சரி உங்களை மாதிரி கல் நெஞ்சக்காரி நான் கிடையாது அப்படின்ட்டு வயன் போய்ட்டு ஹாட் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து டே கையில் கொடுத்துட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி டேயும் அப்படியே உட்காந்துருப்பான். உட்காந்து ஒரு மணி வந்தாலும் கொஞ்சம் போக பெயின் ஸ்டார்ட் ஆகும். அந்த வலி இருக்கே கேர்ள்ஸ் ஆகிய நமக்கு தானே தெரியும் பீரியட்ஸ் வலி எப்படின்ட்டு. ஆக்சுவலி நான்லாம் பீரியட் வந்துச்சுனாலே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவேன். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே எழும்ப முடியாமல் இருப்பேன், தேர்ட் டே ஓரளவு உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேயில் நான்லாம் ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டே அப்படியே வலியில் கொஞ்சம் கொஞ்சமாக புழு மாதிரி துடிச்சிக்கிருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த வலியெல்லாம் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணதே இல்லை, பட் இன்றைக்கி அவன் ஃபீல் பண்ணிக்கிருக்கான். தம்பி, ஒரு ஆணோட வாழ்க்கையை பின்னால் வாழ முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு ஆணால் வாழவே முடியாது அப்படின்ட்டு
அந்த சாமியார் சொன்னது தான் டே மனசில் ஓடிக்கிருக்கு. அப்போ டே வந்து ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். என் சாமியார் என்னென்ன சொன்னதையும் டே யோசித்து பார்ப்பான். ஒரு வழி இருக்குது, 2 பேரும் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. என்ன சாமி? 2 பேரும் ஒன்று வாழுங்க, திருமணம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் வாழ்க்கையை அவர் வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாரு, அவர் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அதனால 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மேரேஜ் ஆகும் சாமி, 2 பேர்த்துக்கும் வயசு அதிகம். காதலுக்கு வயசு தேவலம்மா அப்படின்னு சொல்லுவார். அதை சொன்னது டேக்கு ஞாபகத்தில் வரும். டே ஒரு மாதிரி அதை யோசித்துக்கிட்டு வயிற்ற கையை வச்சுக்கிட்டு இருப்பான். 3 நாளும் டேக்கு இப்படியே தான் போகும். செம்ம வயிறு வலியாக இருக்கும். இப்படியே டேஸும் போகும். அண்ட் ஃபைனலி நீங்கள் 12th, அதாவது டே 12th எழுதி முடிப்பான். 12th எழுதி முடித்து ரிசல்ட்டும் வரும். நான் சொல்லியிருப்பேன் ரிசல்ட் வந்திருக்கோன்ட்டு. உங்களுக்கு இப்போ 18 வயசும் கூட. ஜோயாவோட அம்மா ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட்டுக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்ட்டு. இப்போ டேஸ்வான் ஹவு பாசிபிள், இது செட் ஆகாது ஆண்டி அப்படின்ற மாதிரி. பட் வான் எனக்கு ஓகே சாரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பா. ஃபைனலி 2 பேத்துக்கும் மேரேஜும் நடக்கும் பேரண்ட்ஸோட எக்ஸப்டோட. டேட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு இப்படி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுனது. இதில் என்ன ஒரு கொடுமைனா, டே வந்து பொண்ணு மாதிரி இருக்கான், ஜோயா வந்து பையன் மாதிரி. அதாவது மேரேஜில் பையன் ஏதாச்சும் ஒரு மேரேஜ் நீங்களே நினச்சிக்கோங்க, ஹிந்து மேரேஜா இல்லாட்டி கிறிஸ்டியனா இல்லாட்டி முஸ்லீமா எதுனாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. பிகாஸ் இந்த ஒன் ஷாட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஐஷு பாப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறது. ஐஷுமா, நீ உங்களோட இதில் மேரேஜ் எப்படி நடக்குமா அப்படி நீ இமேஜினேஷன் பண்ணிக்கோ. இப்போ மேரேஜும் ஃபைனலாக நடந்து முடியும். நான் சும்மா ஒரு ஹிந்து முறைப்படின்னு சொல்கிறேன், எனக்கு வேறு கிறிஸ்டியன் முறைப்படி எல்லா 3 முறைப்படி நான் மேரேஜை சொல்கிறேன். ஹிந்து முறைப்படி பார்த்தா டே வந்து உங்களுக்கு தாலி கட்டியிருக்கணும். பட் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் டேக்கு தாலி கட்டுவீங்க. அண்ட் அதே மாதிரி மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லீட் வந்து டே தானே எடுப்பார். பட் இதில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லீட் எடுப்பீங்க. ஏன்னா டே உடம்புக்குள்ள நீங்கள், உங்கள் உடம்புக்குள்ள டே. அப்போ எப்படி தானே நடக்கும். இப்படியே மேரேஜும் ரொம்ப சந்தோஷமாக முடியும். அண்ட் டுடே நைட் என்ன நைட்னு ஜூலிஸ் அங்கே எல்லாத்துக்கும் தெரியும். வெட்டிங் நைட் 18+, நோ 18+. ரூமுக்கு பால் சம்பா எடுத்துக்கிட்டு நம்ம டே வாராரு. எனக்கு வெக்கமா வருது. எனக்கு இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜூலிஸ் டே வந்து பொண்ணு எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நான் மாப்பிள்ளை ஐயோ சாரி அதாவது நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிறதும் டே வந்து பொண்ணு மாதிரி உள்ளுக்க. ஐயோ ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரிண்ணா ஒளர்றேன். ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டே வந்து பால் எடுத்துக்கிட்டு உள்ளே வருவார். நீங்கள் சும்மா கம்பீரமாக உட்காந்துருப்பீங்க கட்டால. நம்மளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி. டே வந்த வேகத்தில் டக்குன்னு கதவெல்லாம் மூடிட்டு வந்து உட்காந்துட்டு, இந்த பால் குடிச்சதோட மிஸ்டர் ஸ்டாங், நீங்கள் புருஷன் காலில் விழுவனை மறந்துட்டீங்களா? ஏன்னா அப்படின்ற மாதிரி டே நீங்கள் ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். ஸோ அதனால் என் காலில் விழுந்து கும்பிடுங்க. கமான். டே ஒரு மாதிரி கடுப்பில் உங்களை பார்த்துட்டு, இப்போ நீ படுத்துறியா இல்லை நானே உன்னை ஒரே தான் தூங்க வச்சிடட்டா? இல்லை நானே தூங்கிக்கிறேன். ஆமாம் நீ என்ன சொன்ன, நீ என் புருஷனா? அப்போ நான் யாரடி? நீ என் பொண்டாட்டி சார். டிங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் டக்குன்னு ஓடி போய்ட்டு படுத்துருவீங்க. படுத்தோன்னே பார்த்துட்டு, சார் நீங்கள் வந்து என் பக்கத்தில் படுக்கலையா? என்ன செய்ய எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி டே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துருவான். படுத்துட்டு அப்படியே தான் எனக்கு தெரியும் ஜூலிஸ் நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்ட்டு நைட்டுக்கு. பட் ஒன்றும் நடக்காது. ஸோ சாரி. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா காலையில் கதவை தட்டுவாங்க. அப்போ டக்குன்னு
டே வந்து என்ன செய்வான், வாயனை பிடிச்சி தள்ளிட்டு போய் கதவை தர, சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து வருவீங்க. வந்து கதவை திறப்பீங்க. கதவை திறந்தா டேட அம்மா நிற்பாங்க. அண்ட் உங்களோட அம்மாவும் பக்கத்தில் நிற்பாங்க, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டு. என்னம்மா டேய் இவ்வளோ லேட்டாக எழும்புறது அப்படின்ட்டு டேட அம்மா வந்து உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது டேட உடம்புல தானே நீங்கள் இருக்கீங்க, உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு கழுத்தெல்லாம் பார்ப்பாங்க. லைக் தொட்டதான் பார்க்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. அண்ட் அப்படியே உங்கள் அம்மா அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அப்பா எதுவும் நடக்கலை போல் அப்படின்ட்டு உங்கள் அம்மா மனசில் நினச்சிட்டு, சரிப்பா நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, ஜோயாவை எழுப்பிடுங்க அப்படின்னா. ஓகே அம்மா. ஏன்னா அம்மாவா, அத்தைடா, ஓகே அத்தை அப்படின்ட்டு டேயும் நீங்கள் உள்ளுக்கு போவீங்க. உள்ளுக்கு போனோன்னே ஜோயா அப்படின்ட்டு தட்டினானே அப்படின்ட்டு என்னன்னா நீங்கள் போய் டக்குன்னு எலும்புங்க சார், எலும்பு டேயும் எலும்புட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி காதில் சொன்னோன்னே ஃபிட்டுடி அப்படின்னோடனே டேயா சாரி ஜோயா அப்படின்னோடனே டக்குன்னு டே எழும்பிடுவான். எழும்பிட்டு ஏன்னா அப்படின்னோடனே உங்கள் அம்மா எனக்கு கூப்பிட்றாங்க, போ அம்மா அப்படின்ட்டு பார்த்தா அவங்க டேட அம்மா வெளியே நின்றுக்கிருப்பாங்க. அம்மாடி ஜோயா எங்கே வா அப்படின்னாலும் நீங்களும் போவீங்க. டே வந்து அவங்க அம்மா கிட்ட போவாங்க. சொல்லுங்கள் அத்தை வாடா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு, சந்தோஷமாக இருந்தீங்களாம்மா மே அப்படின்ட்டு. அம்மாவா என்ன ரெண்டு பேத்துக்கும் காலையிலே எதுவும் மூளைக்குள்ள கலங்கி போயிடுச்சா? அவன் என்னன்னா உங்கள் அம்மா பார்த்து அம்மான்றான், நீ என்னன்னா என்னை பார்த்து அம்மான்ற. சரி பரவாயில்ல, அத்தையை அம்மான்னு கூப்பிட்றதும் ஒரு வகையில் நியாயம்தான். சரி நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லு, நைட்டு ஏதாச்சும் உங்களுக்குள்ளே நடந்துச்சா? ஐயோ இந்த அம்மா யார்கிட்ட எது கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுக்கிருக்காங்களே, நான் பையம்மா அப்படின்ட்டு மனசுலேயே ஒரு மாதிரி குமரிக்கிருப்பான். அது வந்து அம்மா எனக்கு வெக்கமாக இருக்குது, வரும் என்னெல்லாம் மட்டுக்கிருக்கே பாரு. பரவாயில்லடா, என்னப்பா கழுத்தில் எதுவும்? அது நான் தான்ம்மா கடிக்க வேணான்னு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சந்தோஷமாக இருந்தீங்க தானே நைட்டு? ஆமாம்மா சந்தோஷமாக தான் இருந்தோம். சரிடா நீ போய் ஃப்ரெஷ்ஷப்பா போ அப்படின்னா. ஐயோ கடவுளே, என் அம்மாவுக்கு அறிவே இல்லை. போய் அவன் பையன்கிட்டயே நீ சந்தோஷமாக இருந்தியான்னு கேட்பாங்களா? ஜூலிஸ் என்னை மன்னிச்சிக்கணும். என்னென்ன பேக்ரவுண்டில் கிளி கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் அது எங்கள் வீட்டு கிளி தான். அபின்ட்டு என் அண்ணன் பேரை இலை விட்டுக்கு இருக்கான். என்னை பைத்தியக்காரன் ஆக்குறான். ஸ்டில் இப்போ வரைக்கும் அபின்னு இருக்கான். நீங்கள் என் வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் சரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு பழக பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வருஷம் போயிருக்கோம். ஒன் டே காலேஜ் ஒரு பார்ட்டி மாதிரி, அதுக்கு நீங்களும் டேயும் போயிருப்பீங்க. போயிட்டு டே தான் எப்படியுமே காலேஜ் படிச்சுக்கிருக்கான். அவன் பாவம் வாழ்க்கையில் 2 வாட்டி காலேஜ் படிச்சுக்கிருக்கான். ஆனால் பட் உங்கள் ஸ்டடீஸ் வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் போயிட்டு படிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிருப்பான். டே வீட்டில் இருந்து படிப்பீங்க. இப்படியே இந்த 2 வருஷம் போயிருக்கோம். என்ன அன்றைக்கி ஃபங்க்ஷனும் போயிருப்பீங்க. அன்றைக்கி நைட் உங்கள் உடம்புல இருக்கட்டே செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருப்பான். பிகாஸ் அவன் லைஃப்பில் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குது. அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டு அவன் வந்து ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் கூடவே பண்ணியிருப்பான். அண்ட் நீங்கள் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு பாட்டுக்கு ஓரத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகும். அந்த பார்ட்டிலேருந்து வரப்போ டே வந்து கூட்டிகிட்டு நீ தான் வருவீங்க. ஏன் இப்படி குடித்த? எல்லாம் உன்னால தாண்டி என் லைஃபே இப்படி போயிடுச்சு. நான் லவ் பண்ணியிருக்கவே கூடாது. என்னால் உன் லைஃப்பை வாழ முடியலை. மாதம் அந்த வலியே எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிரும். இன்னும் 3 வருஷம்தான் காத்திருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே டேயை வந்து போய்ட்டு படுக்க வைப்பீங்க. படுக்க வச்சுட்டு தூங்குங்க.
எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளோட சோல் எக்ஸ்சேஞ்சும் இப்படி நிரந்தரமாக இருக்காது. பயப்படாதீங்க. போட்டு டக்குன்னு திடீர்னுட்டு உங்களை பிடிச்சி இழுத்து, ஆனால் இவ்வளோ காலம் தாண்டி இப்படி நம்ம வாழ்கிறது, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேணாமா? என்ன சொல்கிறீங்க டே? இன்றைக்கி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோமாடி? என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் வேணாம். 3 வருஷம்தான், 3 வருஷம் முடியட்டும். பட் ஐ மிஸ் யூ டி. அப்படியே டே அதை சொல்லிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து லிப்பில் கிஸ் பண்ணுவான். நீங்கள் ஒரு மாதிரி சில மாதிரி உட்காந்துருப்பீங்க. டே வேணாம், உங்களுக்கு தான் பெயினும் வேணாம். நம்ம இன்றைக்கி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தான் அந்த பெயின் எல்லாமே பரவாயில்ல அப்படின்ட்டு அன்றைக்கி நைட் உங்களுக்குள்ளே எல்லாமே முடியும். நான் அதை சொல்ல விரும்பலை. இப்படி டேஸ் ஸ்கிப் ஆகும். அண்ட் இது ஒன் ஷாட் ஜூலிஸ். நான் ஏன் இந்த டே ஸ்கிப் ஆகும், மந்த் ஸ்கிப் ஆகும்னு சொன்னேன்னா, இது ஒரு ஒன் ஷாட். எஃப்எஃப்ஆக இருந்தால் நான் இழுத்துட்டு போவேன். ஒன் ஷாட் இதுவே இப்போ 1 hour போய்க்கிருக்கும். ஸோ கச்சிக்கிட்டே இருக்கேன். ஒன் டே ப்ரெக்னெண்ட்டும் ஆவான். ஐ மீன் உங்கள் உடம்புல இருக்க டே வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுவான். அப்போ ஐயா நான் அப்பா வாங்க போகிறேடி. அடி நான் தாண்டி அப்பா? இல்லை என் குழந்தை, நான் தான் அப்பா போகிறேன். ஐயோ ஜாலி ஜாலி. நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. பட் டே என்னன்னா டெலிவரி பெயினும் நீ தான் அனுபவிக்க போகிற. ஆமாம்ல, மன்னிச்சிக்கோ. பரவாயில்ல விடு, நம்ம தலையெழுத்து. இப்படியே இந்த 9 months போகும். டேக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும். பட் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, எல்லோரும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுவீங்கன்னு நினச்சிக்கிருக்காங்க. பட் அங்கே ஆகுறது எல்லாமே டே தான் அந்த இதெல்லாம் அனுபவிக்கிறது. டெலிவரி பெயினும் வரும். டே அப்போ தான் அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுவான். லைக் ஒரு பெண் எப்படி டெலிவரி பெயின் வருன்றத செம்மையாக டே காத்து நீங்கள் தான் டக்குன்னு அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுவீங்க. அண்ட் ஒரு அழகான பாய் பேபி பிறந்திருக்கும் உங்களுக்கு. அந்த குழந்தை பேர் டேஜின்னு வச்சுக்கலாம். இப்படி அந்த 5 வருஷமும் உங்களுக்குள்ளே போகுது. நீங்களும் குழந்தைய வளர்த்துக்கிட்டு, அந்த குழந்தைக்கும் விஷயம் தெரியாது, எது அம்மா எது அப்பான்னு தெரியாது. டேயை தான் அம்மா அம்மானும் உங்களா அப்பா அப்பானும். நீங்கள் இப்போ வேலைக்கெலாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது, ஐ மீன் அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் உங்களுக்குள்ளே. அதே நேரம் அதே டைமில் அண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சா உங்கள் அம்மா தான். சரி ஜோயா எப்படி? அடி ஒன்றும் இல்லை தானே உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் எழும்புவீங்க. எழும்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரியலைஸ் ஆவீங்க. என்ன அப்படின்ற மாதிரி டக்குன்னு மிரர்கிட்ட போவீங்க. நான் என் உடம்பு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே, அம்மா டே எங்க இருக்கான் பக்கத்து ரூமில். நான் டே பார்க்கணும். அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு ரியலைஸ் ஆகும். ஏன்னா அப்போ உங்களுக்குள்ள சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆமாம்மா பழைய மாதிரி நாங்கள் என் உடம்புக்குள்ளே வந்துட்டோம். மிஸ்ஸஸ் ஜோயா, டாக்டர் இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே டாக்டர். அண்ட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன டாக்டர்? நீங்கள் எகெயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக். அண்ட் டே அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். டே தலையில் ஒரு கட்டு. டே ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டு, பொண்டாட்டி லவ் யூ, ஃபைனலி நம்ம உடம்பு நமக்கே கிடச்சிருச்சு, இனி நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம். அப்போ ஆமாம், நம்ம லைஃப்பை இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் நம்ம 2 குழந்தையோட. ஆமாடி. ஏன்னா 2 குழந்தையா? ஏய் நமக்கு இருக்குது ஒரு பையன்டி. இன்னும் 9 மாதத்தில் ஒரு பொண்ணு வரப்போகுது. நிஜமாவா? பார்த்தீங்களா, நான் பண்ண வேலை தான். பைத்தியம். டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுவான். ஸோ நான் இதோட முடிக்கிறேன். பாய் ஜோலிஸ். எனக்கு தெரியல இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்ட்டு. நான் எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் பாதியிலேயே ஸ்டோரியை மறந்துட்டேன். நான் நல்லா தான் கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த அட்ஜஸ்ட் கரோ ஜூலிஸ் ப்ளீஸ். அப்புறம் ஏன் 18+ கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஹாட்ஸ்டார் கொண்டு வந்தால் காப்பிரைட் ஆகுது. அப்புறம் சேனலை தூக்குறாங்க.
அந்த ஒரு பயத்தில் தான் நான் இங்கே ஒரு 18+ நான் எதுவுமே கொண்டு வரல. அது மட்டும் இல்லை, நம்மளோட அட்மின் ஷைராவுக்கு வந்து அவள் ஒரு ஆன்டி ரொமான்டிக். ஸோ அவளுக்கு பெருசாக ரொமான்ஸ்லாம் வராது. ப்ளஸ் ரொமான்டிக்காக அவளுக்கு எதுவும் ஃபீல் பண்ண ஆசை ஆகிருக்கு, சொல்லதில்லை. பட் அவள் ஆன்டி ரொமான்டிக் மட்டும் தெரியும். அவள் எஃப்எஃப் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆன்டி ரொமான்டிக்காக அவள் நார்மலாக சாஃப்ட் ரொமான்ஸாக கொடுத்துருப்பா. நான் மட்டும் தான் கொஞ்சம் ஹாட் அண்ட் செக்ஸியாக கொண்டு போவேன் ஸ்டோரியை. அவளுக்கு இப்போ டெடிகேட் பண்ணுறப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக தானே கொஞ்சம் கொண்டு போகணும். அதனால நான் சாஃப்டாக கொண்டு போனேன். பட் இந்த சோல் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் எவ்வளவோ யோசித்து வச்சுருந்தேன், ஹாட்டாக கொண்டு போவேன், அதாவது அவங்களுக்குள்ளே நடக்கிறத. ஆனால் வேணாம். அப்படியே உங்களுக்கு ஹாட்ஸ்டார் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எகெயின் ஐஷு பாப்பா ஹாப்பி பர்த்டே. ரெடி சாட்டர்டேயும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். மண்டே நீ வீடியோ போடக்கூடாதுன்ட்டு நான் அவ்வளோ நான் ஹர்ட் பண்ணேன். பிகாஸ் இட்ஸ் ப்ராங்க். ஹர்ட்டாக இருப்பேன்னு தெரியும். ஆனால் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக தான் நான் இதை போட்டிருக்கேன். பார்த்தா ஹாப்பி பர்த்டே. கமெண்ட் மஸ்ட் ஜூலிஸ் கமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஜங்குக் அண்ட் டேக்கு 2 ஒன் ஷாட்ஸ் இருக்குது, அதை நான் போடுவேன். அண்ட் டேக்கு எஃப்எஃப் இருக்குது, ஜேகேக்கும் எஃப்எஃப் இருக்குது. இந்த கமெண்ட்டில் பார்த்தா நான் எவ்வளோ சீக்கிரம் சூன் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுவேன். ஓகே பாய். கமெண்ட் மஸ்ட் ஜூலிஸ்.